வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்வி கண்டவல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். பிரிக்க முடியாதது எதுவோ என்று கேட்டால் வழக்கறிஞர்களும் சர்ச்சைகளும் என்று சொல்லிவிடலாம் போல தெரியுது. அந்த அளவுக்கு கடுமையான சர்ச்சைகள்ல மீண்டும் ஒரு முறை சென்னை உயர்நீதிமன்றமும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு நீதித்துறையும் மீண்டும் ஒரு முறை இருக்கிறது. வழக்கறிஞர்களுடைய நடத்தை விதிகளில் ஒரு திருத்தம் செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட அது தங்களுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குள்ளாக்கிறது, தங்களுடைய இறையாண்மைக்கே மீட்டப்பட்ட மிகப்பெரிய சவால் என்று வழக்கறிஞர்கள் போர்க்கோளம் கொண்டிருக்கிறார். இந்த முறை கொஞ்சம் ஒரு வெகமெண்டாக ஒரு அக்ரஷனாக இல்லாம ஒரு நிதானமான போக்கோடு ஊர்வலம் ஆர்ப்பாட்டம் என்று செய்து கொண்டிருக்கிறார். முன்னாடி நீதிமன்ற புறக்கணிப்பு, நீதிமன்றத்துக்குள்ளேயே பல பிரச்சனைகள் என்றால் இருந்தது. இந்த முறை ஒரு நிதானமான போக்கோடு வழக்கறிஞர் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனையில என்ன எதிர்பார்க்கிறார்கள்? ஏன் இவ்வளவு தூரம் ஆவேசம்? ஒரு நடத்தை விதி என்பது எல்லோருக்கும் இருந்தாக வேண்டியதானே? வழக்கறிஞர்கள் கூட நடத்தை விதி என்பது இருக்கக்கூடாதா? ஏற்கனவே அடிப்படையாக இருக்கக்கூடிய சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்களா வழக்கறிஞர்கள் என்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், இன்றைய கேள்வி கண்டவல் நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்துடைய தலைவர் திரு பால் கனகராஜ் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். திரு பால் கனகராஜா, ஏதாவது ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நம்ம ஒரு ஜாலியான முறையில் பேட்டி எடுக்கணும் நீண்ட நாள் லட்சியம். ஆனா எப்பயுமே ஒரு சர்ச்சையோட தான் பேட்டி எடுக்க முடியாவே போயிட்டு இருக்கு. இந்த முறை சிக்கியிருக்கக்கூடியது ஒரு நடத்தை விதிகள்ல வந்த சந்தேகம். நடத்தை விதிகள் என்பது சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவுக்கு பிறகு 2009 நினைவு, அந்த உத்தரவுக்கு பிறகு ஒவ்வொரு உயர்நீதிமன்றம் செய்யறாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் செஞ்சிருக்கு, ஜனவரியில் கடைசியில் வருது. இந்த உத்தரவு கதைக்கு ஆகாது அப்படின்னு நீங்க ஏன் முடிவு போறீங்க? ஏற்கனவே வழக்கறிஞர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் அப்படின்னு நடத்தை விதிகள்லாம் இருக்கு, அது யாரும் மறுக்கல. வழக்கறிஞர்கள் ஒருவேளை நடத்தை தவறி அல்ல சட்டத்துக்கு புறம்பா நடக்கும்போது அவர்களை ஒழுங்குபடுத்துவதற்கு வழக்கறிஞர் சட்டம் இருக்கிறது. நீதிமன்ற கட்டிடத்திற்குள் அல்லது நீதிமன்ற அந்த ஹாலுக்குள் ஒரு வழக்கறிஞர் தவறு செய்யும் பட்சத்தில் இல்ல சட்டத்தை மீறும் பட்சத்தில் தண்டிப்பதற்கு நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் இருக்கு. இதை தாண்டி உச்ச நீதிமன்றத்தில் அவங்க இந்த ஆர் கே ஆனந்த் கேஸ்ல வழிகாட்டுதலின்படி இப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த புதிய சட்ட விதிமுறைகள்லாம் நடைமுறை கொண்டு வரும், இது காலத்தினுடைய கட்டாயம் என்ற மாதிரி ஒரு பார்வையில சொல்றாங்க. இதை எதிர்ப்பதற்கான ஒரு காரணமே, அடிப்படை காரணமே, ஏற்கனவே நடத்தை விதிகள்லாம் இருக்கு, ஒழுங்குமுறைகள்லாம் இருக்கு, தண்டனை தவறு செய்தால் தண்டனை கொடுப்பதற்கு வழிவகைகள்லாம் இருக்கின்ற பட்சத்தில் இதெல்லாம் எங்க இருக்கு? அட்வொகேட்ஸ் ஆக்ட்ல இருக்கு. அந்த அட்வொகேட்ஸ் ஆக்ட் நடைமுறைப்படுத்தப்படல. அங்க வழக்கறிஞர்கள் இயல்பான போக்குல சட்டத்தை மதிக்கும் போக்குல செயல்படல. அப்படிங்கறனால தானே 2009 அதே ஆர் கே ஆனந்த் வழக்குல உச்சநீதிமன்றம் இது போன்ற வரையறைகளை வகுங்கள் என்று எல்லா உயர்நீதிமன்றமும் உத்தரவிடுகிறது. அப்ப அவங்க சொன்ன எந்த விஷயம் இப்ப இல்லன்னு சொல்லி இப்ப புதுசா வந்து சொல்லுங்க. 2009 உச்சநீதிமன்றம் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு சொல்ல விஷயங்கள் தான் இப்ப திரு கவுல் தலைமையிலான உயர்நீதிமன்றத்தில் வகுத்திருக்கிறாங்க. இல்ல, அதுதான் தவறா ஒரு இன்டர்பிரேஷன் வருது. உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் சொல்லும்போது, அவங்க இதுல சொல்லும்போது, உதாரணத்துக்கு நீதிபதியின் பெயரை சொல்லி பண்ணுவாங்க இல்லையா, ஒரு நீதிபதி இன்ஃபுளுன்ஸ் பண்ணலையா, ஒரு வக்கீல் மேல ஜட்ஜிங் மேல பெட்டிஷன் போடலையா, இப்படின்னு உதாரணத்துக்கு சொல்லி ஒரு இல்லஸ்ட்ரேஷனா தான் சொல்றாங்களே தவிர அதன் அடிப்படையில் நீங்க பண்ணுங்க. இல்லஸ்ட்ரேஷன் சொல்லலங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் நீதிபதிகள் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, இது எங்களுடைய கற்பனை அல்ல, துரதிர்ஷ்டவசமாக இது அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயம், frequently happening in the court அப்படின்றாங்க. அப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு எங்க சொல்றாங்க, இந்த விதிகள் ஏன் சொல்றாங்க? ஒரு ப்ரோ பீட் அப்படிங்கறதோ, அவங்க காசு வாங்குறதோ, இத குடிச்சு போட்டு வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்துக்கு வரக்கூடாதுங்கிறதா இவங்க புதுசா கிளாஸ் பண்றாங்க. மத்த இவங்க ஃப்ரேம் பண்ணிருக்கிற வாக்கியம் அமைப்பா ஒட்டுமொத்த பேராவே உச்சநீதிமன்ற உத்தரவுல என்ன இருந்துச்சோ அப்படியே கொடுத்திருக்காங்க. இதை நீதியரசர்கள், உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் துரதிர்ஷ்டவசமாக இது எல்லா கோர்ட்டுகளிலும் அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயமா இருக்குன்னு சொல்றாங்க. நிச்சயமா அதுதாங்க, அவங்க அதை கோடிட்டு காட்டுறாங்களே தவிர, அப்படி நான் என்ன கேட்கிறேன், ஒருத்தர் ஒரு குடிச்சிட்டு கோர்ட்டுக்கு வராரு, இப்ப இதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு கோர்ட்டுக்கு வந்தா நடவடிக்கை எடுக்கவே இல்லைன்னு சொல்றாங்களா? எடுத்துக்கிறாங்க. எப்படி எடுக்கலாம்? பார் கவுன்சில் இருக்கு, அவர் நோட்டீஸ் கொடுக்க போது எந்த ஒரு இந்திய குடிமகனாக இருந்தாலும் சரி சட்டப்படி தான் தண்டிக்கப்பட வேண்டும். இதுல யாருக்கு மாற்று கருத்து இருக்கு? இந்த உயர்நீதிமன்ற உத்தரவுகள் சட்ட விரோதமானவையா? இந்த உத்தரவுகள் சட்ட விரோதமாகனாக்கா அது இன்டென்ஷன் ஆஃப் தி ஜட்ஜஸ் அது கிடையாதுன்னு சொல்ல வரேன். ஏன்னு கேட்டா நான் சொல்றேன் உங்களுக்கு, இப்போ 6 விதிகள் அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த 6 விதிகள்ல இதெல்லாம் ரெகுலேட்டரி அப்படின்னு சொல்றாங்க, இதெல்லாம் ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்காக நான் செய்யறோம் அப்படின்றாங்க. சொல்லும் போதே இதுல பீனல் கிளாஸ் சேர்க்கறாங்க, டிபார் பண்ணலாம், டெம்பரரியா பண்ணலாம், பெர்மனண்டா பண்ணலாம்ன்றாங்க. இங்கதான் நாங்க மாறுபடுறோம். ஏன் மாறுபடுறோம்னாக்கா, உங்களுடைய பிரச்சனை எதெல்லாம் ஒழுங்கீனம் அவங்க சொல்றாங்களே அதுவா, அல்லது இந்த ஒழுங்கீனங்களுக்கான தண்டனை எதுன்னு சொல்றாங்களே அதுவா? இல்ல, ஒழுங்கீனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் தொழில் சுதந்திரத்தை பாதிக்கக்கூடிய சில சரத்துகளையும் சேர்த்திருக்கிறாங்க. அதனால அதை நாங்க எதிர்க்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப குடிச்சிட்டு ஒருத்தர் கோர்ட்டுக்கு வந்தாக்கா அவருக்கு தண்டனை கொடுக்க கூடாதுன்னு கேட்டா கண்டிப்பா கொடுக்கணும். நாங்க அதுக்கு நாங்க இந்த சரத்தை நாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்றோம், வேண்டாம்னு சொல்லல. அதே மாதிரி கோர்ட் ரெக்கார்டை மாத்துறாங்க, ஆல்டர் பண்றாங்கனாக்கா தண்டனை கொடுங்கன்னு சொல்றோம், மாத்த வேணாம்னு சொல்லு. ஆனால்
இந்த பிரவு பீட்டிங் அப்படின்னும் போது ஒரு நீதிபதி அவர் பார்வையிலே அவமானப்படுத்தினதா கருதலாம், செய்கை மூலமா அவமானப்படுத்தினதா கருதலாம். அதனால வந்து அந்த வாய்ப்பை வந்து அவர் தவறுதலாக மிஸ்யூஸ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய சரத்துக்கள் இதில் இருக்கிறது. இந்த அவதூறுன்னு ஒரு செக்ஷன் 499 500 நினைக்கிறேன். அந்த அவதூறு அப்படிங்கிற வார்த்தைக்கான டெஃபினேஷன் நீங்க சொல்ல முடியுமா? டெஃபமேஷன் அப்படின்னா என்ன நீங்க சொல்ல முடியும்? சொல்லிருக்காங்களே, லோயர் டவுன் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் a person. லோயர் டவுனிங் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் தி பர்சன்ங்கிறது என்ன? அதுக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்லுங்க. அதுதான் எது? அவர்தான் சொன்னார். ஒரு ஆளை நான் வந்து இப்ப திரு பால் கனகராஜ் சொல்லாம வெறும் பால் கனகராஜ் சொன்னா நீங்க லோயர் டவுன் தி பர்சன் அப்படி நீங்க நினைக்கலாம். அவரவர் உரிமைப்பட்டது இல்லையா? இது எவ்வளவு பெரிய வார்த்தை, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்றீங்க. இதுக்கு எங்க டெஃபினேஷன் கொடுப்பீங்க? இல்ல இது நீங்க சொல்றீங்க டெஃபமேஷன்ன்ற வார்த்தைக்கு டெஃபினேஷன் இருக்கு, சட்டத்துல இருக்கு. அந்த டெஃபினேஷன்ல நீங்க சொன்ன முதல் வார்த்தையை நான் மறுக்கிறேனே, அதுக்கு யாரு சொல்லுவா? அதுக்கு யாரு சொல்லுவா? நீங்க வந்து அது வந்து டெஃபினேஷன் கிளாஸ்ல வந்து அப்ப ஆப்டா இல்லன்னு சொன்னாக்கா அடுத்தது நீதிமன்றங்கள் வந்து அதை வந்து இன்டர்பிரேட் பண்ணி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கோம், அதன் மூலமா அதனோட டெஃபினேஷன் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிரவு பீட் அப்படின்றதுக்கு எந்த விதமான டெஃபினேஷனும் கிடையாது. அதான் நான் சொல்றேன் சார், டெஃபமேஷன்ங்கிறதுக்கு வந்து அவ்வளவு பெரிய வார்த்தை இருக்குது, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ங்கிறதுக்கு அவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்குது. இது போயிட்டே இருக்கக்கூடிய ஆழமான விஷயங்கள் இன்னைக்கு வரைக்கும் அவதூறு வழக்கு. அதனாலதான் அந்த டேஞ்சரஸ் நாங்க சொல்றோம். அதனாலதான் அந்த பிரவு பீட்டிங் அப்படின்ற ஒரு வார்த்தை ஆர் அபியூஸ் சொல்றாங்க இல்லையா, அந்த பிரவு பீட்டிங் ஆர் அபியூஸ்ன்றது வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படும்ன்றதா எங்களுடைய வருத்தமே. மிஸ்யூஸ் பண்ணப்பட்டுட்டு நீங்க இந்த கேஸ்ல மிஸ்யூஸ் பண்ணப்பட்டதுன்னு சொல்லி சொல்லணும். நீங்க ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணி அதுல 2 வார்த்தை போட்டதுக்காகவே அது வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. அப்படி இல்ல. இந்தியாவில் இதுவரை துஷ்பிரயோகம் பண்ணப்படாத ஒரே ஒரு சட்டம் நீங்க சொல்லுங்க. அப்படி சொல்ல வரல. இல்ல திரு கனகராஜ், அதுக்கு நான் பதில் வரேன். நான் சொல்லல, நீங்க சொல்லுங்க. இந்தியாவில் இதுவரைக்கும் இந்த சட்டம் தாங்க இதுவரை துஷ்பிரயோகமே பண்ணல அப்படின்னு ஒரு சட்டம் சொல்லுங்க. நாங்க சொல்றதெல்லாம் என்னன்னா சார் நீங்க சொல்லுங்க சார். சரி, துஷ்பிரயோகம் பண்ணாத சட்டங்களே இல்லை என்று சொன்னால் சரி, நாங்க என்ன சொல்றோம்னாக்கா அந்த மாதிரி அது ஒரு டெஃபினேஷன் சொல்லு. பிரவு பீட்டிங்னா இதுதான், இப்படிலாம் பண்ணக்கூடாது இதா இருக்கா? இல்ல, எப்படி வேணாலும் நீங்க வந்து இதை எடுத்துக்கலாம் போது எங்க சுதந்திரம் இருக்கு? நாங்க ஒரு உண்மையிலே ஒரு ட்ரையல் கோர்ட்ல கிராஸ் பண்ணும்போது அந்த விட்னஸை கிராஸ் பண்ணும்போது சில உண்மைகளை வரவழைக்கிறதுக்கு நாங்க வந்து ஒரு 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 உருட்டி மிரட்டி கூட பண்ணுவோம். நீதிபதியவா? நோ ஜட்ஜஸ், சாட்சிய. அப்ப நீதிபதி குறுக்கிடுவார், நீங்க வந்து இந்த மாதிரி ரொம்ப நீங்க வந்து சாட்சியை வந்து அச்சுறுத்தாதீங்கன்னு சொல்லுவாரு. நாங்க வந்து ஒரு உண்மையை கொண்டு வர்றதுக்கு சில விஷயங்களை சொல்லுவோம். அதாவது நீ வந்து திட்டுறதோ வந்து பயமுறுத்துறதோ. இந்த பிரவு பீட்டிங்கிறதும் அபியூஸ்ங்கிறதும் ஜட்ஜஸ் சாட்சிகளையா? ஜட்ஜஸ். அப்புறம் நீங்க அதான் சொல்றேன், அவர் நாங்க சாட்சிகள்ட்ட நீங்க பேச போறீங்க. சாட்சிகிட்ட பேசும்போது நீதிபதி குறுக்கிடுவாரு, நீங்க அப்படி கேட்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இல்லங்க என்னுடைய ரைட்டுங்க, குறுக்கு விசாரணை பண்ணி என்னுடைய அதிகாரங்க, நாங்க கேட்கறங்க, உண்மையை கொண்டு வரதான் கேட்கறங்க நான் சொல்லும் போது, இல்ல நீங்க அப்படிலாம் பேசக்கூடாதுனாக்கா, இல்லங்க என்னுடைய உரிமைகள் வாதாடும் போது பேசும்போது அவர் சொன்னா சொல்ல நீங்க கேட்காம பண்றீங்க, அதனால நீங்க வந்து நீங்க நீதிமன்றத்தை வந்து நீங்க வந்து அவமானப்படுத்திட்டீங்க, இந்தாங்க நாங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதுறோம், போய் நீங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் பாருங்க, சபார்டினேட் ஜட்ஜ் சொல்லுவாரு, மேஜிஸ்ட்ரேட்டோ முன்சிபோ சப் ஜட்ஜோ சொல்லுவாரு, நீங்க பிரின்சிபல் ஜட்ஜை போய் பாருங்க, அவர் வந்து உங்களுக்கு இது பண்ணுவாரு. நாங்க பிரின்சிபல் ஜட்ஜ் என்ன பண்ணுவாரு, கம்ப்ளைண்ட் வந்து ஒரு ஜட்ஜி நீதிமன்றத்தில் அவமானப்படுத்திவிட்டு அவரு அந்த அவமானத்துக்கு எந்த விதமான டெஃபினேஷன் கிடையாது, அவரு அவமானப்பட்டதா நினைச்சாங்க அதுதான் தண்டனை. அப்போ நேரம் என்ன தண்டனை கொடுத்துருவாங்க. இதைத்தான் நாங்க ஐடி ஆக்ட்ல 66 ஒன்னு இருந்துச்சு, எடுத்துட்டாங்க. அதை வந்து உச்சநீதிமன்றம் எடுத்துருச்சுங்க. அந்த ஆக்ட் கொண்டு வரும்போது எங்களை மாதிரி பொதுமக்கள் ஐடியை வந்து அதிகமா பயன்படுத்துறவங்க, கம்ப்யூட்டர்லயே வாழ்றவங்க, இவங்க எல்லாம் யாருமே போலங்க. ஒருத்தர் போனாரு, உச்சநீதிமன்றம் பார்த்தது, ஆமாப்பா தப்புன்னு சொல்லி எடுத்து விட்டுருச்சு. அப்படி ஒரு பிரச்சனை வந்தது, அது மிஸ்யூஸ் ஆகுது. மகாராஷ்டிரால மிஸ்யூஸ் ஆச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, பாண்டிச்சேரியில் மிஸ்யூஸ் ஆச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, 4 இடங்கள வருது. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் விசாரிக்குது, மாத்தி எடுக்குது. இந்த விதிமுறைகள் போட்டு சட்ட திருத்தம் கூட இல்ல, விதிமுறைகள்ல ஒரு திருத்தம், அது வந்து ஒரு நாள் கூட நடைமுறைப்படுத்தப்படல, ஒரு ஆள் கூட நீங்க சஸ்பெண்ட் பண்ணப்படல, டிஸ்மிஸ் பண்ணப்படல, டிபார் பண்ணப்படல, ஒண்ணுமே பண்ணப்படல. ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டோன்னே பேப்பர் கிழிச்சு போடு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்படி இல்லங்க, இது எப்படி பயன்படுத்தப்படும் ஒரு நடைமுறை வாழ்க்கையில நாங்க அன்றாடம் கற்பனையே கிடையாது, இது அனுபவம். எங்க நடந்திருக்கு அனுபவம்? எப்படினாக்கா இப்படிலாம் நடக்கும். அதான் சரி, இன்னொரு விஷயம் சொல்லுங்க. நீங்க இதுவரை சென்னை உயர்நீதிமன்றம் மட்டும் வச்சுக்கணும், நீங்க வந்து அது உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்துல சென்னை உயர்நீதிமன்றத்துல அபியூஸ் பண்ணப்பட்டு காரணமே இல்லாமல் தண்டனைக்கு உள்ளான வக்கீல் யாராவது 2 பேர் சொல்லுங்க. ஒரு நியாயம் இல்லைங்க, அப்பாவிங்க அவரை போய் தண்டனைக்கு கொண்டாங்கன்னா ஒரே ஒரு வழக்கறிஞர் கேஸ் சொல்லுங்க. அப்படின்னா அபியூஸே யாரும் பண்ணலன்னு தானே அர்த்தம். அப்புறம் எங்க கொலைப்படுறீங்க? நாங்க என்ன சொல்றோம், அபியூஸ் பண்ணா நடவடிக்கை எடுங்கன்னு தான் சொல்றேன், வேண்டாம்னு சொல்லுங்க. இது மிஸ்யூஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு கற்பனை அல்லவா? அதுதான் மிஸ்யூஸ் ஆகும்ன்றது எங்களுக்கு வந்து முன்கூட்டியே தெரியும். நான் தான் சொன்ன கடந்து வந்த பாதைகள் நாங்க கடந்து வந்த பாதை சொல்லுங்க, வழக்கு நடத்துற விதத்தை சொல்லுறேன். ஒரு சட்டம் வந்து எங்க போகும் எதுவரை போகும்னு எங்களுக்கு தெரியுமே. நாங்க அதுக்காக நம்ம வந்து இது போன பிறகுதான் பார்க்கணும், வந்த பிறகுதான் பார்க்கணும் அவசியம் கிடையாது. இப்ப பிரவு பீட்டிங் வந்து செக்ஷன் திரு பால் கனகராஜ் ஏற்கிறார், இதுவரை மிஸ்யூஸ் பண்ணப்படாத சட்டமே இல்லை என்று. திரு பால் கனகராஜ் ஏற்கிறார், இதுவரைக்கும் ஒரு அநியாயமான காரணத்துக்காக நீக்கப்பட்ட தண்டனைக்கு உள்ளான வழக்கறிஞர்களே கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் திரு பால் கனகராஜ் சொல்றார், இது மாதிரி இந்த சட்டம் மிஸ்யூஸ் பண்ணப்படுது. அநியாயமாக தண்டனைக்கு உள்ளாக்கப்படாத வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க நான் சொல்ல வரல. அநியாயமாக
பல வழக்கறிஞர்கள் வந்து தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது யதார்த்தமா இருக்குது. அது நிறைய புகார்கள் நீங்க கேட்டீங்கன்னா நிறைய வந்து குவியும். அது வேற விஷயம். யார் பண்ணிருக்கா? நீதிமன்றமா, பாரா? நிச்சயமா நீதிமன்றங்கள் பண்ணிருக்கலாம். இல்ல வந்து தனிப்பட்ட நபர் புகார் கொடுத்து அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்திருக்கலாம். பார் கவுன்சிலே வந்து தனிப்பட்ட பொய் புகார் கொடுத்திருக்கலாம், அதன்படி நடவடிக்கை எடுத்திருக்கலாம், நிரபராதி தண்டிக்கப்பட்டிருக்கலாம். பார் கவுன்சில் செய்து இல்லையா? பார் கவுன்சிலுக்கு அந்த அதிகாரம் இருக்குதா? இருக்குது. அப்புறம் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாதா? பார் கவுன்சில் வந்து நடவடிக்கை எடுப்பதற்கு, ஒழுங்கு செய்வதற்கு அவர்களுக்கு வழிவகை இருக்கிறது, சட்டம் இருக்கிறது. எடுத்துட்டு போங்க. நாங்க இதுவரைக்கும் ஏதாவது கேட்டோமா? இதுவரைக்கும் ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணோமா? அட்வொகேட் சட்டத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணோமா? இல்லையா? இப்ப நடத்தின ஊர்வலத்துல ஒரு தீர்மானம் பார் கவுன்சில் இனிஷியேட் பண்ணிருக்க நடவடிக்கைகளை பூரா ரத்து பண்ணு அப்படிங்கிறதா? இல்ல அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை. அந்த தீர்மானத்தில் இல்ல உண்மையை சொல்றேன். அந்த தீர்மானம் கையெழுத்து போட்டு வந்திருக்காரு உங்களுக்கு. அதுக்கு நான் தான் முதலே சொல்லிட்டேன், இந்த பேரணி இந்த அமைக்கும் போதே இந்த இஷ்யூவை மட்டும் தான் பேச வேண்டும், இது வேற எந்த இஷ்யூவை பத்தியும் பேசக்கூடாது நான் தெளிவா சொல்லியிருக்கிறேன். ஆனால் அது தவறுதலாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானம் வந்து எடுக்கப்பட்டு தான் வந்து அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அந்த தீர்மானத்தை நீங்க கொண்டு வர நாங்க கொண்டு வரோம். பார் கவுன்சில் உயர்நீதிமன்ற நடவடிக்கையை ஆதரிக்கிறது. பார் கவுன்சில் என்பது வழக்கறிஞர்களுக்கானது, வழக்கறிஞர்களால் ஆனது, நீதிமன்றத்தால் அனுமதி பெற்றது, சட்டப்பூர்வமானது, அதிகாரம் பெற்றது. அவர்கள் இதை என்டார்ஸ் பண்றாங்க. தனிப்பட்ட ஒரு பார் கவுன்சில் உறுப்பினர், தனிப்பட்ட தலைவர் என்டார்ஸ் பண்றதுனால ஒட்டுமொத்த பார் கவுன்சில் உறுப்பினர்கள் என்டார்ஸ் பண்றதா கருத்தில் கொள்ளக்கூடாது. 25 பேர் கொண்ட அந்த குழு கூடப்பட்டதா, இந்த சப்ஜெக்ட் விவாதிக்கப்பட்டதா, ஒட்டுமொத்த கவுன்சிலும் சேர்ந்து முடிவு பண்ணி ஆமா இந்த சட்டம் வந்து வழக்கில் எதிரானது என்று முடிவு செஞ்சாங்களா, இல்ல வந்து சரியானது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வந்து கொண்டு வந்த விதிமுறைகள் வந்து சரி என்று சொன்னார்களா? தனிப்பட்ட ஒருவருடைய கருத்தை வந்து ஒட்டுமொத்த பார் கவுன்சில் கருத்தா ஏற்கவே முடியாது. தலைமைக்கு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இயல்புலயே இருக்குது. இல்ல பார் கவுன்சில் தலைவராக அதுக்கு நான் வந்து ஒரு சோகாஸ் நோட்டீஸ் அனுப்புறேன் சார். சோகாஸ் நோட்டீஸ் அனுப்பக்கூடிய ஒரு பார் கவுன்சிலோட சேர்மன் இல்லாட்டி அவருடைய பேர்ல இருக்கக்கூடிய இன்னொருத்தர் பிரசிடென்ட் அனுப்புறாரு, இன்னொருத்தர் செக்ரட்டரி அனுப்புறாரு, இல்லாட்டி அவருக்கு உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தாலும் அது வந்து இயல்பா இருக்கக்கூடிய விஷயம். அதிகாரம் இல்லை, அவர் வந்து சுயமாக நடவடிக்கை எடுக்க முடியாது. எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் கூட அந்த கவுன்சில் மீட்டிங் கூட்டணும், 25 பேர் கொண்ட குழுவை கூட்ட வேண்டும். தனிப்பட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு நான் சொல்றேன், இந்த சட்டத்தை ஆதரிப்பதற்கும் ஆதரிக்காமல் இருப்பதற்கும் அவர் கூட்டி இருக்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் கருத்து சொல்லி இருக்க கூடாது. அதுதான் என்னுடைய கருத்து. அட்வொகேட்ஸ் ஆக்ட்ல 34(1) என்ன சொல்லுது? அந்தந்த நீதிமன்றங்கள் விதிகளை வகுத்துக் கொள்ளலாம். எதற்காக? வழக்கறிஞர் ஒழுங்கா செயல்படுறாங்களான்னு பாக்குறதுக்கு. இல்ல, ஹை கோர்ட் may make rules to lay the conditions subject to which an advocate shall be permitted to practice in high court or in the court subordinate thereto. இதுல என்ன சொல்றாங்க? ஹை கோர்ட் ரூல் மேக்கிங் பவர் இருக்கு. கண்டிஷன் வந்து ஒரு வழக்கறிஞர் நீதிக்கு ஹை கோர்ட்லயும் சபார்டினேட் கோர்ட்லயும் பிராக்டிஸ் பண்றதுக்கு அனுமதி கொடுப்பதற்கு சில கண்டிஷன்ஸ் போட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதான சொல்றாங்க. அப்ப கண்டிஷன்ஸ் ஆமா பிராக்டிஸ் பண்றதுக்கு. அப்ப நீங்க ஒரு ஆள் பிராக்டிஸ் பண்ணலாமா பண்ண வேண்டாமான்னு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு நீதிமன்றம் கொடுக்குது? நீதிபதிகள் கொடுக்குது. நீங்க தப்பா பண்ணா செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல அவங்க எங்களை வெள்ளை சட்டை போட்டுவாங்கன்னு சொன்னாங்க, கரெக்ட். காலர் பேண்ட் போட்டுவாங்கன்னு சொன்னாங்க, கரெக்ட். அதெல்லாம் டெக்னிக்கல் டீடைல்ஸ். நோ அதுதான் ரெகுலேஷன். இதுதான் கான்ட்ராக்ட் ரூல்ஸ். இதுதான் போட்டுருக்கு தான் கான்ட்ராக்ட் ரூல்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து நீங்க சொல்ற Dress code தான். Dress code முன்னாடி வந்து Dress code. ரெகுலேஷன் தான் சொல்லிருக்காங்க. சார் ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது வெள்ளை சட்டை காக்கி பேண்ட் போட்டு வா, ஷூ போட்டு வா, டை கட்டுவாங்கிறது ரெகுலேஷன் சார். அது Dress code. ஆனால் டீச்சரை பார்த்து இப்படி பேசக்கூடாது, ஹெட் மாஸ்டர் பார்த்து நமஸ்தே சொல்லணுங்கிறது வந்து ஒரு பேசிக்கான விஷயம். இது வந்து ஒரு ஹெட் மாஸ்டர் பார்த்து வணக்கம் சொல்ல சொல்லிட்டாரு அப்படிங்கறக்காக வந்து இது சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு உத்தரவை நாங்க நாங்க போராடலையே. இப்ப வந்து நீங்க சொல்ற உத்தரவு வந்து நீங்க முட்டி போட்டுட்டு தான் நீங்க பேசணும்னு சொன்னாக்க நாங்க எப்படி எதுக்காக முடியும்? இங்க அந்த மாதிரி முட்டி போட்டு பேச எங்க இருக்கு? அப்படி கிடையாது. அந்த மாதிரி தான் இது எங்க இருக்கு? ஒரு ப்ரௌ பீட்டிங்னாக்கா நீ வந்து இப்படி தான் செய்யணும்ன்றதுக்கு ஒரு டெஃபினிஷனே கொடுக்காம நீ எப்படி வேணாலும் நாங்க அதை எடுத்துக்கலாம். ப்ரௌ பீட்டிங் ஆர் அபியூஸ் அப்படிங்கிற வார்த்தையை உயர்நீதிமன்றம் இப்ப பயன்படுத்துறதுக்கு முன்னாடி 2016 இன்னைக்கு 7 வருஷம் முன்னாடி உச்சநீதிமன்றம் பயன்படுத்திருங்க. 7 ஆண்டுகளுக்கு முன்னால் 2009 உச்சநீதிமன்றம் பயன்படுத்திய வார்த்தையில் அப்படியே நகல் எடுத்திருக்கு உயர்நீதிமன்றம். நான் கேட்கிறேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த வழக்கறிஞர் சங்கமும் 2009 உச்சநீதிமன்றம் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு போட்ட போது ஏன் நீங்க வழக்காடல? ஏன் நீங்க சட்டமா போடல சார்? அதான் புரிஞ்சுக்கல. அவங்க போட்டாங்க இல்லையா ரூல்ஸ்? நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டை தவிர வேற ஏதாவது கோர்ட்ல இருக்கிற ரூல்ஸ்ல இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? நான் அப்படி மாத்தி கேட்கிறேன். உச்சநீதிமன்றம் சொல்லாத வார்த்தையில தான் இவங்க போட்டிருக்காங்களா? உச்சநீதிமன்றம் வந்து இதை செய்யுன்னு சொல்லவே இல்லையே. உச்சநீதிமன்றம் சொல்லவே இல்லையே. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் அப்படி சொல்லி கல் தோன்றி மண் தோன்றா காட்டத்திலிருந்து திருட்டு இருக்குது, கொலை இருக்குது, கொள்ளை இருக்குது, கற்பழிப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா காலத்துக்கு தகுந்த மாதிரி அது வந்து சட்ட வடிவா கொண்டு வந்து அவர் பயன்படுத்திய வார்த்தை நான் முதலே சொல்லிட்டேன். இது போன்ற விஷயங்கள் கற்பனை அல்ல, இது அடிக்கடி நீதிமன்றம் நடக்கக்கூடிய விஷயங்கள். இவற்றை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் தடுப்பு சொல்றாங்க, முடிஞ்சு வச்சு. அவங்க தடுக்க சொல்லி சார், அவங்க உச்சநீதிமன்றம் தடுங்கன்னு சொன்ன விஷயம் இது இதுதானே சார்? அப்படி நீங்க பாக்குறீங்க. நீங்க மாத்தி சொல்லுங்க. உச்சநீதிமன்றம் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லவில்லை. அதுதான் நான் சொல்ல வரேன்.
இப்போ வந்து உப்புல்ஸ் கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னாக்கா ஸ்ட்ரைக் அது தொடர்பான சில ஒழுங்குமுறை நீங்க ஏற்படுத்திக்கோன்றாங்க. ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி அமைக்கன்னு சொன்னாங்க, அமைக்கல 2003ல. இவங்க இந்த ஆர்கே ஆனந்த் கேஸ்ல தெளிவா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, உங்களுக்கு உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க வந்து டிபார் பண்ணுவதற்கு உண்டான நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு சில ஒழுங்குமுறைகளை விதித்துக்கின்றாங்க. இது வந்து ஸ்ட்ரைக்கும் கண்டெம்ட்டும் பண்ணா என்ன பண்ணணுன்றதை நீங்க பண்ணிக்கோன்றாங்க, வேற ஒன்றும் சொல்ல அவங்க. சார் சிம்பிளா, or where an advocate is found actively taking part in faking court orders, or when an advocate has made it into practice to browbeat and abuse judges and on the basis of earned the reputation to get a case transferred from an inconvenient court, or where an advocate is found to be in the habit of sending unfounded, unsubstantiated allegation petitions against judicial officers, solite, these things are happening more frequently than we care to acknowledge. நாங்களே ஆமா அங்க நடக்கும் சொல்லி சொல்றத விட அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. In such a situation, the court does not only have the right, but it also has the obligation cast upon it to protect itself. நீதிமன்றம் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வது, இது போன்ற அபியூஸ், இது போன்ற விதிகளை வகுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னது நீதியரசர் கவுலோ சென்னை உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற வரையில் நடக்குது. இது போல நடந்தாக்கா நீதிமன்றம் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு சட்டங்களை இயற்றுங்கன்னு சொல்றாங்க. இவ்வளவு விஷயங்கள் சொல்லி நீங்க நீதிமன்றம், அதாவது நம்ம ஒரு சட்டத்துக்கு முன்னாடி வந்து நம்ம எப்படி வந்து அரசியல் சாசனத்துக்கான வழிமுறைகள் நெறியர்கள் சொல்லப்படுதோ அத மாதிரி வந்து ரொம்ப தெளிவா இந்த சட்டத்தை எதன் அடிப்படையில் கொண்டு வரணும் அவங்க சொல்றாங்க. இந்த விதி எதன் கொண்டு வரணும் 2009ல அதுக்கு முன்னாடி தொடங்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஆரம்பிச்சு இல்லஸ்ட்ரேட்டிவா சொல்லி முடிக்கும்போது ஒரு வழக்கறிஞ, ஒரு மிக மூத்த வழக்கறிஞ, நான் எனக்கு சட்டம்லாம் தெரியாது. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொன்ன முதல் வரியை சொல்றீங்க, கடைசி வரியை நீங்க மறந்துடாம சொல்லணும். கடைசி வரியில நாங்க அக்னாலேஜ் பண்றதை விட அதிகமா நடக்குது. நீங்க எனக்கு ஆங்கிலத்தை அர்த்தம் சொல்லுங்க. These things are happening more frequently than we care to acknowledge. அதுதான் சொல்றேன். என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? எனக்கு ஆங்கிலம் புரியல. நான் சொல்லிடுறேங்க. ஒரு கோர்ட், ஒரு நீதிபதி, நீதிமன்றம், நீதிமன்ற வளாகம் அப்படின்னாக்கா இதெல்லாம் நடந்தே ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா எப்படி பாருங்க, ஒரு ஜட்ஜ் இருக்காரு. முதல்ல இது என்ன சொல்றாங்க, ஒரு ஜட்ஜை பத்தி ஒரு ஜட்ஜு பேர் சொல்லி பணம் வாங்கினாலோ அல்லது அவர் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணாலோ அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து இது வந்து எங்கேயுமே நடக்காத விஷயம் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு பணம் வாங்குறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, இதுக்கு வந்து அடிப்படை ஆதாரமா எப்படி நிரூபிக்க போறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் வந்து பணம் வாங்கினாங்கன்னு ஆத்தென்டிகேட்டடா ஜட்ஜு பேரை சொல்லி போய் சொல்லி பணம் வாங்கினான்னு சொன்னா கம்ப்ளைண்ட் கொடுங்க, நடவடிக்கை எடுங்க, இந்திய தண்டனை கொடுங்க. இதை சொல்லிட்டு பால் கனகராஜ் போராட வேண்டியது எதை பத்தி தெரியுமா? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஒட்டுமொத்த சிஆர்பிசியும் ஐபிசியும் ரத்து பண்ணிருங்க, இந்தியாவில சட்டங்களே செல்லாதுன்னு சொல்லணும். நான் என்ன சொல்ல, ஒரு அரசு ஊழியர் இருக்கும்போது ஒரு அரசு ஊழியர் லஞ்சம் வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டா அவர் வந்து கைது பண்ணலாம், அவர் வந்து நடவடிக்கை எடுக்கலாம், துறை ரீதியான நடவடிக்கை, சஸ்பெண்ட் பண்ணலாம், டிஸ்மிஸ் பண்ணலாங்கிற வரைக்கும் வச்சிருக்காங்க. இது விஜிலன்ஸ் கமிஷன் ஒன்று தனியா இருக்குது, ஊழல் தடுப்பு பிரிவு தனியா இருக்குது, போலீஸ் தனியா இருக்கிறாங்க, இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அப்ப நீங்க சொல்லிட்டு அரசு ஊழியர்களை சந்தேகப்படும் சட்டம் இதுன்னு சொன்னா ஏத்துப்பீங்களா? நீங்க அப்படி கிடையாதுங்க. அதே போல சட்டத்தை எங்க மேல பயன்படுத்துங்க சொல்றாங்க, பண்ணிருக்காங்க. இது சட்டம் கிடையாது, இது சட்டம் கிடையாது. ரூல் மேக்கிங் பவர் தான் கொடுத்துருக்காங்க தவிர ரெகுலேட்டரி ரூல் மேக்கிங் தானே தவிர ஒரு பீனல் ரூல் மேக்கிங் கிடையவே கிடையாது உங்களுக்குன்றது எங்களுடைய வாதம். சார் 34(1) என்ன சார் சொல்லுது? 34(1) லே கண்டிஷன்ஸ், அவ்வளவுதான். ஒரு வழக்கறிஞரே நீதிமன்றத்தில் கண்டிஷன்ங்கிறது என்ன சார்? நிபந்தனை புரிஞ்சுக்கலாம். நிபந்தனை தான். நிபந்தனை என்ன சார்? விதிகளுக்கு உட்பட்டதானே. அதுதான் சொல்றேன். நிபந்தனை வந்து நீங்க முட்டி போட்டு ஆரி பண்ணா நாங்க எப்படி ஏத்துக்க முடியும்? விதிகளை உருவாக்க பேசாதானே எப்படி ஏத்துக்க முடியும்? விதிகளை உருவாக்க தானே சார் நிபந்தனை. ஆமா, விதிகளை உருவாக்கணும். விதிகளை மீறினா என்ன செய்யணுங்கிறத சொல்லணும் சார். அப்போ விதினா என்னென்ன பிரவ் பீட்டிங்னா அது அர்த்தம் சொல்லுமா வேணாமா? எதெல்லாம் பிரவ் பீட்டிங்ல வரும்னு சொல்லுமா வேணாமா? ஏன் சொல்லல? அப்ப நீங்க என்ன வேணாலும் வந்து பிரவ் பீட்டிங் சொல்லுவீங்க, நாங்க வந்து தண்டனை வாங்கிட்டு போயிடணுமா? உருவத்தை உயர்த்தினாலும் பிரவ் பீட்டிங். அபியூஸ்ங்கிற வார்த்தை இந்திய அபியூஸ் விட்டுருங்க. இல்ல கூட சொல்றீங்க. நாங்க பிரவ் பீட்டிங் அபியூஸ்ங்கிறது முதல்ல நீங்க அதுக்கு டெஃபினிஷன் சொல்லுங்க. அபியூஸ்ங்கிறது எது சொல்லுங்களேன்? வெர்பல் அபியூஸா, ஓரல் அபியூஸா, நீங்க கையில் அடிக்கிறதா, கால் அடிக்கிறதா, கெட்ட வார்த்தை திட்டுறதா, முறைக்கிறதா, காரி துப்புறதா, செய்ய காட்டுறதா, எப்படிங்க மீனிங் இருக்கும் சார்? உங்களுக்கு தெரியுமா, நாம சேலத்துல ஒரு நீதிமன்றத்துல ஒரு பெண் பின்னாடி பாட்டு பாடிட்டு போனதுக்காக வழக்கு வந்து தண்டனைக்குள்ளான தெரியுமா? வெறும் பாட்டு பாடிட்டு போனதுக்காக. ஆமாங்க, அப்சீன் சாங்ஸ் பண்ணாங்க. பாட்டு நாம பாட்டு பாடினு சொல்லி சொன்னா முடியுமா? ஏன் சார் ஒரு பாட்டு பாடக்கூடாதுன்னு சொல்லி கேட்கலாமா? தண்டனைக்குள்ளா இருக்காரு வெறும் பாட்டு பாடினதுக்காக. அதுக்கு கையை பிடிக்கல, இடம் இருக்கு. தட் இஸ் வாட் ஐ அம் சேயிங் சார். இதுக்கெல்லாம் தண்டனை இருக்கலாம். நீங்க வந்து ப்ரோபீட் பண்ணாதீங்க, அபியூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னா விளக்கம் சொல்லிடுங்க சார். ப்ரோபீட்டிங்னா இதுதான். நீங்க ஜட்ஜை வந்து கண்ணை மூடிட்டு பாருங்க, இல்ல வாயை திறக்காம பேசுங்க, ஏதாவது சொல்லுங்க, இதுதான் அர்த்தம் சொல்லுங்க, நாங்க புரிஞ்சுக்கிறோம். நீங்க இதெல்லாம் மீறி பண்ணீங்கன்னா, வாயை திறந்து பேசுனீங்கன்னாக்கா, கண்ணை முழிச்சு பாத்தீங்கன்னாக்கா, நாங்க வந்து இந்த கேட்டகரியில கொண்டு வந்து உங்களுக்கு தண்டனை கொடுத்துருவோம்னு சொல்லுங்க. நாங்க அதுக்கப்புறம் வைக்கல் தொழில் செய்யணுமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த விதிமுறைகளை கொண்டு வருவது பற்றி 4 கூட்டங்களை தலைமை நீதியரசர் திரு கவுல் தலைமையிலான குழு கூட்டியதா இல்லையா? கூட்டியது. அந்த 4ல 2ல திரு பால் கனகராஜ் பங்கேற்றாரா இல்லையா? பங்கேற்றார்.
ஒரு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவரா 2 இதுல கலந்துகிட்டீங்க. அப்ப உங்களுக்கு இதெல்லாம் நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதை பத்தின ஒரு ஐக்கியம் வந்து உங்களுக்கு கட்டாயம் இருந்திருக்கணும். இருக்கும், உங்களுக்கு குறைவில்லாத விஷயம். அந்த 2ல கலந்துகிட்டும் நீங்க வந்து அன்னைக்கு ஒண்ணும் சொல்லாம இன்னைக்கு வந்து கோரிக்கை எழுப்புறதுக்கான காரணம் என்ன? இன்னும் 2ல கலந்துக்காம போனதுக்கான காரணம் என்ன? அதுல வந்து கலந்துக்க வேண்டிய அடிப்படை கடமை உங்களுக்கு இருந்திருக்கு. சொல்றேன், நல்ல தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு கேள்வி. 4 மீட்டிங் அப்படின்றது வந்து எனக்கு ஊர்ஜிதமா தெரியாது. 4 மீட்டிங் தான். கடைசி 2 மீட்டிங் வந்து எனக்கு நோட்டீஸ் வரல. முதல் மீட்டிங் கடைசி மீட்டிங் தான் நீங்க கலந்துக்கல, நடுவுல 2 மீட்டிங் கலந்து. அதான் 2 மீட்டிங் கலந்துக்கிட்டேன், ஏதோ 2 மீட்டிங். அது முதல்ல எனக்கு நோட்டீஸ் வரல, ரெண்டாவது நோட்டீஸ். அந்த 2 மீட்டிங்குமே நீதியரசருடைய சேம்பர்ல தான். இந்த சேம்பர்ல கூட என்ன முதல் மீட்டிங் போகும்போது 5 நிமிஷம் கூட இல்ல, இந்த மாதிரி உச்சநீதிமன்றத்தில் ஒரு ரூல் ஃப்ரேம் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு உண்டான ஆவணத்தை கொடுத்துருங்க, உங்களுக்கு கொடுங்க, நெக்ஸ்ட் மீட்டிங் போடுவோம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்க வந்து போயிட்டோம். அது ரெண்டாவது மீட்டிங். மூணாவது மீட்டிங்ல புக்லெட் ஒன்று ரெடி பண்ணாங்க. அதுல வந்து ஹைகோர்ட் ரூல்ஸ், மற்ற எல்லா கோர்ட் ரூல்ஸ், இந்த ஆர்கே ஆனந்த் கேஸோட 2 பேஜ் இதெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு கொடுக்கல. அது கூட சர்க்குலேட் பண்ணாங்க. நான் போனோம், எனக்கு புக்கு கொடுக்கல. ஜட்ஜி என்ன சொன்னாங்க, நீங்க பாருங்க அப்படின்னாங்க. நான் பார்த்தேன். பார்த்தவங்க என்ன சொன்னாங்க, இந்த ரூல் மேக்கிங் அதுல வந்து அவங்க அஜெண்டா ஆஃப் தி மீட்டிங் என்னன்னாக்கா போட்டது 34(1) இவங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணணும், இவ்வளவுதானே தவிர அந்த ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணணும்னு சொன்ன அந்த பேப்பர்ல உங்களுக்கு பக்கங்கள் கொடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த பக்கங்கள்ல நான் சொன்ன வார்த்தைகள் இருந்தது. என்ன இருந்தது? இந்த ப்ரோ பீட்டிங்கோ அபியூஸும் இதெல்லாம் வந்து தடுக்க கூடாது. இந்த மோர் ஃப்ரீக்வென்ட்லி இட் இஸ் ஹேப்பனிங் மோர் தென் வி கேர் ஆஃப் அப்னா அக்னாலஜ்மென்ட் எல்லாமே அதுல இருக்குது. அந்த புக்ல ஆர்கே ஆனந்த் என்ற ஜட்ஜ்மென்ட்ல இந்த இல்லஸ்ட்ரேஷன் இருந்ததை அந்த இதுல கூட சப்ளை பண்ணல. 3 பக்கம் என்கிட்ட இப்ப கூட வச்சிருக்கேன், கார்ல இருக்கு. 3 பக்கம் 4 பக்கம் கொண்டாந்த இதுல அவங்க கடைசியா சொன்ன அந்த பேராகிராஃப் முன்னாடி வந்து பிரியாமல் BMW கேஸ்ன்றதை குறிப்பதற்காக சொல்லப்பட்டிருக்கே தவிர இந்த இது கூட சொல்லல. அப்படியே சொன்னாலும் சொல்லனாலும் ஆர்கே ஆனந்த் கேஸ் முழுமையா படிக்க வேண்டியது எங்களுடைய கடமை, நான் ஒத்துக்கிறேன். இப்ப கூட இதே போல ஒரு ரெகுலேட்டரி ரூல்ஸை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கலந்து பேசவில்லை. அதை வந்து டிஸ்கஷன்ல வைக்கல. அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னாக்கா, நாங்க வந்து ரெடி பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறோம் வாங்கன்னாங்க. என்ன ரெடி பண்ணிட்டா ரூல்ஸ் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறோம். 4வது மீட்டிங் தான் நீங்க போல. இருங்க, என்ன ரூல்ஸ் ரெடி பண்ண போறோம்னு கூட சொல்லல. 4வது மீட்டிங்ல வந்தது. இருக்கலாம் சார், இருக்கலாம். நீங்க போல. இல்ல என்ன ரூல்ஸ்னாக்கா ஒரு டிராஃப்ட் ரூல்ஸ் வேணும். டிராஃப்ட் ரூல்ஸ் எங்களுக்கு சர்க்குலேட் பண்ணாங்கன்னாக்கா அது நல்லதா கெட்டதான்னு பார்த்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு நாங்க போய் மீட்டிங்ல போய் சொல்லலாம். ஒரு தலைவன் முறை நான் மட்டும் தனியா போய் ஒரு விஷயத்தை வந்து செய்யுங்க செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு வர முடியாது. நான் அட்லீஸ்ட் எங்க கமிட்டி மெம்பர்ட்டியாஸ் நான் சொல்லணும். சொல்லி நாங்க வந்து பார்த்துட்டு இது வழக்கில் சரியா வருமா வராதா, தொழிலுக்கு கரெக்டா இருக்குமா இல்லையா, இது வழக்கறிஞர் பெருமளவில் எப்படி யோசிப்பாங்க, சீனியர்களை எப்படி கன்சல்ட் பண்ணா என்ன நடக்கும்ன்றதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் வந்து நான் சொல்ல முடியும். எதுக்கு சொல்றேன்னாக்கா, இந்த 4 மீட்டிங்ல 2 மீட்டிங் போனதுல நடந்த சம்பவங்களை தானே தவிர அந்த 2 மீட்டிங்ல அஜெண்டா இதுதான் பண்ண போறோம், அந்த இல்லஸ்ட்ரேஷன் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கட்டும் யாரா கூட அதை எடுத்து வச்சு இதுதான் பண்ண போறோம். நீதிமன்ற தலைமை நீதியரசரே வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து எல்லாருமே அழைச்சு பேசணும் அப்படின்னு. அதுல திரு பால் கனராஜான அவர் தலைமையிலான உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் மட்டுமல்ல, மகளிர் சங்கம் உட்பட சென்னையில 4 சங்கம், வெளியூர்ல 4 சங்கம், எல்லா ஊர் சங்கங்களையும் கூட்டு வச்சு பேசினாங்க. அதை ஒரு கூட்டம்ல 2 தடவை கூட்டு பேசினாங்கிறத நீதியரசரே அதை உத்தரவு. அதன் பிறகு பார் கவுன்சிலுடைய சேர்மனும் அது வந்து ஆமா இது கூட்டம் கூட்டப்பட்டதுங்கிற அவரும் ஒத்துக்கிறாரு. நீங்க மட்டுமே கலந்துக்கல, எல்லாருமே கலந்துட்டாங்க. இல்ல நிறைய பேர் கலந்துட்டதா சொல்றவங்களும் வந்து நாம கேட்போம் இல்லையா, என்ன நடந்துச்சு, என்ன கையெழுத்து போட்டோம்னு சொல்றாங்களா என்னன்னு கேட்கும்போது அவங்க சொன்னதெல்லாம் வந்து இதை எங்களிடம் விவாதிக்கவே இல்லைன்னு தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க, கலந்துகிட்டவங்களும். பார் கவுன்சில் செல்வம் கூட என்ன சொன்னார்னாக்கா, ஒரு பேட்டியில என்ன சொன்னார்னாக்கா, இது வந்து அஜெண்டாவா வந்து இந்த வரையறைகள்லாம் வைத்து ஒரு அஜெண்டாவோ முன்வரைவோ எங்கிட்ட கொடுக்கல, ஓரலா டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு அவர். அது வந்து இதே ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில நீங்களும் திரு செல்வமே கலந்துகிட்ட போதுல அவர் படிச்சே காட்டினார், இதெல்லாம் அன்னைக்கே இருந்தது, அவங்க கொடுத்த காப்பீஸ்ல இருந்ததுன்னு அவர் தெளிவா காட்டுறாரு. நாங்க வந்து மேம்போக்கா முனிப்புல் மேயறவங்களா இருக்கலாம், நீங்க வந்து ரொம்ப தெளிவா அவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னா, நீங்க வந்து அஜெண்டான்றீங்களா, என்ன அஜெண்டால இருக்குன்னு பாக்குறேன். அஜெண்டானா என்ன சப்ஜெக்ட் விவாதிக்க போறோமோ, எதை கொண்டு வர போறோமோ அதை வந்து போட்டு அதை டிஸ்கஸ் பண்ணாதான் அஜெண்டா. அதை விட்டுட்டு 34(1) ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ண போறோம்ன்ற ஒரு அஜெண்டானாக்கா என்ன ரூல்ஸ் ஃப்ரேம் பண்றா போறான்னு அடுத்த கேள்வி வருது இல்ல. நீதியரசர் சுபாஷன் ரெட்டி வந்து தலைமை நீதிபதியா இருக்கும்போது அவர் தான் நினைக்கிறேன் உயர்நீதிமன்ற வளாகத்துக்குள்ள ஆர்ப்பாட்டம், போராட்டம், ஊர்வலங்கள், கூட்டம் பொழுது நடத்தக்கூடாதுன்னு சொன்னாரா? சொன்னார். அதுக்கப்புறம் கூட்டம் நடந்துச்சா நடக்காமலே இருந்துச்சா? அவருக்கு முன்பாகவே உச்சநீதிமன்றத்தில் அவருக்கு பிறகு நான் சொல்றது வந்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி வழக்கறிஞர் குழுவோ மற்ற குழுக்களோ சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்துக்குள் ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பிட் நோட்டீஸ் வழங்குவதோ பொதுக்கூட்டம் போடுவதோ கூடாது, தடை செய்யப்படும் சொன்னாரு. சொன்ன பிறகு வழக்கறிஞர் சங்க தீர்மானத்தின் அடிப்படையில் பேரணியோ நீதிமன்ற கோர்ட் ஹாலுக்குள்ள காரிடார்ஸ்குள்ள அதுக்குள்ள பேரணியோ ஆர்ப்பாட்டமோ கோஷங்களோ வழக்கறிஞர் சங்கத்தின் முடிவின்படி எடுக்கப்படவில்லை.
மாறாக வளாகத்திற்குள்ள ஆர்ப்பாட்டம் நடந்தது, கோஷங்கள் எழுப்பினோம், எங்களுடைய உண்ணாவிரதம் நடந்தது, எல்லாம் நடந்தது. தலைமை நீதிபதி உத்தரவை வழக்கறிஞர்கள் மீறுகிறார்கள். இல்லை, அதுதான் நான் சொல்றேன். அதுக்குள்ள முடியல. கேம்பஸ் என்பது வேறு, காரிடார் என்பது வேறு. நீதிமன்ற கட்டிடத்திற்குள்ள சென்று நீதிமன்ற அறைக்குள் சென்று போராடுவது என்பது வேறு, அந்த கேம்பஸ்ல போராடுவது என்பது வேறு. நீதிபதி சொல்லியிருந்தது கேம்பஸா காரிடாரா? காரிடார். அப்ப வராண்டாக்கு உள்ளதான் நீங்க சொல்லுங்க. வராண்டா ப்ரொசஷன், அது கூட ப்ரொசஷன், ஊர்வலம். இப்ப சொன்னது என்னன்னா, இப்ப கூட என்ன சொல்லிருக்காங்கன்னாக்கா, அந்த கேம்பஸ்ல ப்ரொசஷன் போக கூடாது. ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருமே எங்களுக்கு ஒரு தீர்ப்பு வேணும், எங்களுக்கு ஒரு நியாயம் வேணும்னா வரக்கூடிய இடம் நீதிமன்றம். கரெக்ட். ஆனா அந்த வழக்கறிஞர்கள், நீதிமன்றத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை நம்பாம, சட்டத்தை நம்பாம, சட்டத்தை நடைமுறைப்படுத்துற நீதிபதிகள் நம்பாம, நீங்க வந்து தனியா ஒரு பண்ணிட்டு நாங்க வந்து எங்க கோரிக்கை எங்க போகுதுன்னு சொல்றீங்க. நீதிமன்றம் அதுக்கு தானே சார் இருக்கு. சரிங்க, நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். 17 நீதிபதிகள் நியமனத்திற்கு எல்லாம் செலக்ட் ஆயிட்டாங்க, எல்லாம் ஆயிட்டாங்க, இங்கிருந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க, தாமதமாகுது, நீதிபதிகளை போடல. அப்போ வழக்கறிஞர் என்ன பண்ணும்? ஆர்ப்பாட்டம் பண்ணும். ஏன் அது வந்து கோர்ட்ல போட்டு இருங்க. அந்த நியமனம் வந்து கடைசியில் ரத்து செய்யப்பட்டது. இல்ல 17 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டார்கள். அந்த டைம்ல வழக்கறிஞர் எனக்கு முன்னாடி இருந்த தலைவர் வந்து போராடி அவர் வந்து நீதிமன்ற புறக்கணிப்பை கூட செஞ்சு அவர் வந்து அந்த இது கொண்டு வந்தார். ஏன்னா நீதிபதிகள் நியமனம் என்பது காலியாக இருப்பது என்பது அரசுக்கு தெரியாதா? போட வேண்டியதானே. நீதிமன்ற புறக்கணிப்பு என்பது சட்டவிரோதம். அப்புறம் ஏன் அதை பண்ணீங்க? எப்போ அந்த பிரச்சனைகள்ல நான் அதான் சொல்ல வரேன். ஒரு சிலர் முடிவு தவறான முடிவா இருக்கலாம். என்ன பொறுத்து தவறான முடிவா இருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்றேன். அதாவது நீங்க சொன்னீங்க சட்டம் நீதிமன்றத்துக்கு போக மாட்டீங்கன்னு கேட்டதுக்காக நான் பதில் சொன்னேன். சட்டம் எதுங்கிறத நான் வந்து நீங்க சொல்லிதான் சார் தெரிஞ்சுக்கணும். நீங்க எனக்கு வந்து சட்டம் வந்து பேப்பர்ல வேற சொல்றீங்க, நடைமுறையில வேற காட்டுறீங்க. நான் என்ன சொல்றேன், நீதிபதிகள் நியமனத்துக்கே நாங்க வந்து போராடினா தான் நியமிக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு தெரியாத காலியா இருக்குன்னு அரசுக்கு வழக்கு போடுங்க. வழக்கு போட்டாக்கா எங்க போனா நீதிபதி அவங்களால முடியலன்னு தானே நாங்க வந்து போராட்டம் எங்க போய் பார்த்தோமா சார்? இன்னைக்கு இந்த விதிமுறைகள் தவறுங்க முடிவு பெறீங்கல்ல, இது சட்டவிரோதம், ஜனநாயக விரோதம், உங்களுடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கிற விஷயம் முடிவு பெறீங்கல்ல. உங்களுக்கு இதே உயர்நீதிமன்றத்தில் நீங்க வழக்காட முடியும், இதே உச்ச நீதிமன்றத்தில் வழக்காட முடியும். பால் கனகராஜ் போன்ற மூத்த வழக்குகளுக்கு இப்படி ஒரு பிரச்சனைனா இந்தியாவுடைய அத்தனை தலை சேர்ந்த வழக்குல வந்து நிப்பாங்க. நீதிமன்றத்தில் போய் வாதாட சார். ஏன் வாதாடல? எங்களை மட்டும் இந்த கேள்வி கேட்கறீங்களே. ஏதாவது சமுதாயத்தில் ஒரு பிரச்சனைனா எந்த ஒரு அரசியல் கட்சியும் போராடவே கூடாது, எல்லாம் நீதிமன்றத்துக்கு தான் போகணும்னு சொன்னாக்கா சிட்டியில் இருக்கிற அத்தனை போராட்ட இடங்களும் இழுத்து மூடப்பட வேண்டும். ஏதாவது ஒரு போராட்டம், ஒரு விலைவாசி உயர்வு, ஏன் கோர்ட்டுக்கு போங்க, கட்டுப்படுத்த சொல்லுங்க. எதுக்கு நீங்க போராட்டம் பண்றீங்க? போராட்டம் பண்ணுவது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு அங்கீகாரம். போராட்டம் பண்ணாதான் உடனடியாக திரும்பி பாக்குறாங்க. இல்லன்னா அது கடப்புல போட்ட கல். நீங்க சொன்ன மாதிரி ஒரு வழக்கு போட்டோம்னா அது 20 வருஷம் கழிச்சு எடுப்பாங்க. இந்த இஷ்யூவை முடிக்கிறதுக்கு 20 வருஷம் கழிச்சு நாங்க பார்க்கலாம். லாஜிக் இல்லன்னு நீங்க தெரிஞ்சுதான் இந்த விஷயத்தை சொல்றீங்க. நீங்க தெரியாம சொல்ல முடியல. லாஜிக் இல்லன்னு ஏன்னு அதுல தெரிஞ்சுதான் நீங்க சொல்றீங்க, தெரியாம நீங்க சொல்லல. அரசாங்கம் ஒரு காரியத்தை தப்பா செய்யுதுன்னு முறையிடக்கூடிய இடமாக நீதிமன்றம் இருக்கிறது. அங்க அரசாங்கமும் ஒரு பார்ட்டி, நானும் ஒரு பார்ட்டி. அரசாங்கத்து மீது நான் வழக்கு போறேன், 2 பேர்ல யார் சொல்றது சரி, நீதிமன்றம் முடிவெடுது. நீங்க நீதிமன்றத்துல தான் உங்களுக்கு பிரச்சனையே. அப்ப நீதிமன்றத்தில் நேரடி ஆளுநர் ரொம்ப சுலபமானங்களா? உங்களுக்கு எங்களோட அக்சஸபிலிட்டி தெரியும். நீங்க இன்னைக்கே மென்ஷன் பண்ண சொல்லலாம். இல்ல இந்த விஷயத்தை நான் சொல்றேன். இந்த விஷயத்துல வந்து இப்ப உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வேண்டாம், அது கூட தேவையில்லை. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கூட அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. எங்களுடைய எதிர்ப்பை சொல்லியிருக்கிறோம். எங்களுடைய நாங்க பட போகின்ற அந்த துயரம், துன்பம், துக்கம் அதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். எப்படி இந்த தொழில் உலகத்திலே எல்லாரும் பட்ட துயரத்தை சொல்லுவாங்க, நீங்க ஒருத்தர் தான் பட போற துயரத்தை சொல்றீங்க. அப்ப நாங்க தான் புத்தாலி. கட்டாயமா. உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசர் திரு கவுல் அவர்கள் நீங்கள் ஆர்ப்பாட்டம் அறிவித்த மறுநாளே கூட்டி பத்திரிகையாளர் கூட்டி சொல்றாங்க, இது வேண்டாம், இது போராட்டம் இது வேண்டாம், நம்ம வந்து தவிர்த்துக்கலாம், பேசிக்கலாம் சொல்றாங்க. அதன் பிறகும் நீங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டக்கூடிய இடமா இது? நான் தான் சொல்ல வரேன். நீங்க ஏன் நீதிமன்றத்துக்கு போலன்னு கேட்டீங்க. நான் என்ன சொல்றேன், இது இந்த நீதிபதிகள் குழு வந்து ஏற்றிருக்கு. அதுக்கு சரியான தலைவர் வந்து மாண்புமிகு தலைமை நீதியரசர். அவர்கிட்ட போய் நம்ம மனு கொடுக்கணும். நாங்க வந்து ஜெனரல் பாடி போட்ட அன்னைக்கு சாயந்தரமே அன்னைக்கு ஜெனரல் பாடி போட்டது எதுக்கு போட்டோம்னாக்கா இந்த சட்டத்தை பற்றி விவாதிப்பதற்காக போட்டோம். போட்ட உடனே நீதிமன்ற புறக்கணிப்பு வேண்டாம்னு சொன்னோம். ரெண்டாவது என்ன சொன்னோம்னாக்கா இது வந்து ரேலி நடத்தி தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களுடைய மனநிலையை வெளிப்படுத்தணும். இது வந்து பால் கனகராஜ் சொல்லிட்டா மட்டும் போதாது. நீங்க சொன்ன மாதிரி பார் கவுன்சில் செல்வம் தலைவர் அவர் முடிவெடுத்தா மட்டும்தான் எல்லாரும், அப்படி கிடையாது. நான் மட்டும் சொன்னா பார்த்தா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கிறது தலைமை நீதிபதிகள் தெரியணுன்றதுக்காக அந்த ரேலி. அந்த விதிமுறைகளை தளர்த்த தயார், மறுபரிசீலனை பண்ண தயார் அப்படின்னு சொன்ன போது அதற்கு பிறகும் நீங்கள் ஊர்வலம் சென்றது சரியா? நான் அப்பவே சொல்லிவிட்டு வந்துட்டேன். நான் தலைமை நீதிபதிகளிடம் ஊர்வலம் என்பது ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய வழக்கறிஞருடைய மனநிலையை பிரதிபலிப்பதற்காகத்தான். பிரதிபலிக்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் தயார். ஒருத்தர் சொன்னா புரியுறது வேறங்க,
100 பேர் சொன்னா புரியுது வரேங்க. நான் ஒருத்தர் சொன்னாக்கா அதுல வந்து சில விஷயங்களை வந்து மறுத்து சொல்வதற்கான வாய்ப்பு உண்டு. ரெண்டாவது அது மட்டும் இல்ல, நான் சொல்லுங்க கனராஜ், நீங்க சொல்லலாம் ஏத்துக்க முடியாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லி இருந்ததுன்னா இல்லங்க எங்களுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லி சொல்லலாம். உங்களுடைய உணர்வை நான் புரிந்துக்கிறேன், என்ன ஆல்டரேஷன் வேணும்னு நீங்க சொல்லுங்க, நம்ம பேசுவோம் சொல்லி சொல்லிட்டாங்கன்னா தேர் எண்ட்ஸ் தி மேட்டர். இல்ல நான் ஒருத்தர் வந்து நான் சீஃப் கிட்ட பேசிட்டேன், சீஃப் இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படி நான் வந்து ஒட்டுமொத்த தமிழ் அதன் பிறகு என்ன பிறகு நீங்க மெமரண்டம் ரெடி பண்ணலாங்க, என்னென்ன பெட்டிஷன் ரெடி பண்ணலாங்க, என்னென்ன கரெக்ஷன் நீங்க கேட்கலாங்க. ஊர்வலம் எதற்கு? ஊர்வலம் வந்து எங்களுடைய மனநிலையை வெளிப்படுத்துவதற்கு. தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு அப்படிலாம் கோஷம் சார் என்கிட்ட ஸ்பீச் இருக்கு. இல்ல சார் என்கிட்ட ஸ்பீச் இருக்கு. ஒரு சிலர் வந்து எனக்கு தெரியல பண்ணிருக்கலாம், எனக்கு தெரியல. எனக்கு அது வந்து ஆப்ஜெக்ட் கிடையாது சார். அது வந்து ஆப்ஜெக்ட். நான் வழக்கறிஞர் கோட் ஆஃப் கண்டக்ட் தான் பிரச்சனையே. வழக்கறிஞர்கள் தங்களை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டு நீங்க செயல்படணும், எல்லாருக்கும் முன்னுதாரணமா இருக்கும் தான் எதிர்பார்ப்பேன். இல்ல நீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் இருக்கிறாங்க, அப்பனா மத்தவங்க எல்லாம் வந்து அவர் தப்பா செஞ்சாலும் சரியா செஞ்சாலும் அவரோட போட்டுன்ற மாதிரி இருக்கு. அப்படி கிடையாது. இங்க எங்க 2 பேருக்குள்ள நடக்கிற விஷயம் வந்து பப்ளிக் என்ன நினைக்கலாம்னாக்கா இது வக்கீல்களை ஒழுங்குபடுத்த நினைக்கிறாங்க, இது வந்து இவங்க எதிர்க்கிறாங்கன்னு. நாங்க திருப்பி சொல்றதெல்லாம் என்னன்னாக்கா எங்களால வாய மூடிட்டு கூட ஆர்கியூ பண்ண முடியும், கண்ணை உயர்த்தாம ஆர்கியூ பண்ண முடியும். ஆனா அதனுடைய பாதிப்பு யாருக்குனாக்கா மக்களுக்கு தானே தவிர எங்களுக்கு கிடையவே கிடையாது நான் சொல்ல வரேன். அதனால ஒரு வழக்கை ஜெயிக்கணும், நியாயத்தை நிலைநாட்டணும்னு சொன்னாக்கா வேகமா நாங்க கத்தணும், கையை காட்டி பேசணும், காலை காட்டி பேசணும்னு சொன்னா ஒரு மாதிரி நாங்க வந்து ஒரு சட்டத்தின் பாதையில நாங்க வந்து அழுத்தம் கொடுக்கணும்னு சொன்னாக்கா எங்களுக்கு சுதந்திரமான ஒரு இது இருக்கணும். அதுக்காகத்தான் நாங்க வந்து சொன்னோம். இந்த உணர்வை வந்து எல்லோரும் வெளிப்படுத்தணுன்றதுக்காக தான் பேரணி. அமைதியா நடத்தின பேரணியில என்ன உங்களுக்கு தப்பு வந்துருச்சு? 9ஆம் தேதி அகில இந்திய பார் கவுன்சில் வந்து தமிழ்நாடு பார் கவுன்சிலுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புது. நீதியரசர் அவர்கள் பெருந்தன்மையோடு இதை நான் மறுபரிசீலனை பண்ண தயாரா இருக்கிறேன், எல்லாம் பாக்குறேன்னு சொல்லி சொல்லிட்டாரு. அதன் பிறகும் கூட ஆர்ப்பாட்டங்கள், ஊர்வலங்கள், நீதியை மதிக்காத தன்மை எல்லாம் தெரியுது, கேள்விப்படுறோம். அப்படி யாரா செயல்பட்டாங்கன்னா அவங்க மேல உடனடியா சஸ்பெண்ட் பண்றது உட்பட தேவையான எல்லா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அகில இந்திய பார் கவுன்சில் மாநில பார் கவுன்சிலுக்கு அனுப்புது. இது நீதிபதிகள் தலையீடு கிடையாது, நீதிபதிகள் உள்ளே இல்ல, நேர பார் கவுன்சில் டு பார் கவுன்சில். பார் கவுன்சில் தான் உங்களுடைய நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்தக்கூடிய அமைப்பு. பார் கவுன்சிலே முடிவு பண்ணுது நீங்க போற விதம் சரியில்லை. பார் கவுன்சிலே முடிவு பண்ணுதுன்னு சொல்றீங்க இல்லையா, அங்கதான் எங்களுக்கு பிரச்சனையே. பார் கவுன்சில் தான் உங்களுக்கு சுப்ரீம் பாடி. பார் கவுன்சிலே போது தமிழ்நாட்டை மட்டும் குறிவைத்து இந்திய பார் கவுன்சில் வந்து ஒவ்வொரு பிரச்சனையிலும் தலையிட்டு கொண்டிருக்குது. தமிழ்நாட்டுல மட்டும்தான் சார் இந்த பிரச்சனை. இல்ல தமிழ்நாட்டுல மட்டும்தான் தமிழ்நாட்டுல உட்கார்ந்து உங்களுக்கு தெரியுது. இதே வந்து அலகாபாத்ல நடக்கும் தெரியல, டெல்லி நடக்கும் தெரியல உங்களுக்கு. அங்கெல்லாம் நடந்துக்கலாம் பார் கவுன்சில் நோட்டீஸ். எத்தனை உயர் நீதிமன்றத்துல CISF பாதுகாப்பு போட்டிருக்காங்க? அதுதான் எத்தனை நீதிமன்றத்தில் போட்டிருக்காங்க உயர் நீதிமன்றங்கள்ல? நாங்க தேவையில்லைன்னு தான் சொன்னோம். ஏன் சார் கேட்டாங்க நீதியரசர்கள்? நாங்க தேவையில்லைன்னு சொன்னோம். ஏன் கேட்டாங்க? பயங்கரவாதிகள்ட்ட இருந்து காப்பாத்துறதுக்கா? அவங்க தான் வழக்கு சொன்னாரு. நீங்க சொல்லுங்க, ஏன் தமிழ்நாட்டுல இருப்பது ஒரு அசாதாரண நிலைமை நினைக்கிறாங்க? அதுதான் சொல்லுவாங்க. அகில இந்திய பார் கவுன்சில் வந்து மத்த ஊர்ல இருக்கிறதெல்லாம் கேட்க மாட்டேங்குது, தமிழ்நாட்டுல மட்டும் கேக்குது. கயிருங்க. இப்போ நான் கேக்குறேன், பார் கவுன்சில் டைரக்டா வந்து நீங்க வந்து இதுல தலையிட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னும் சொல்ல பார் கவுன்சில் தலையிடக்கூடாது, நீதிமன்றம் தலையிடக்கூடாது, யாருங்க தலையிடுவா? பார் கவுன்சில், தமிழ்நாடு பார் கவுன்சிலோ ஆல் இந்தியா பார் கவுன்சிலோ ஏதாவது ஒரு இந்த அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டத்தை குறித்து இதெல்லாம் எக்ஸஸா இருக்கு அப்படின்னு ஏதாவது ரைட்டிங்ல எழுதி சீஃப் ஜஸ்டிஸ்க்கோ தலைமை நீதிபதி கொடுத்துருக்காங்களா? பார் கவுன்சில் எங்களை வந்து இந்த சட்டம் தப்பா இருக்குது, தொழில் சுதந்திரத்தை பாதிக்குது நாங்க சொல்லும் போது இல்ல இது பெரும்பாலான வழக்கறிஞர்கள் ஏத்துக்கிறாங்க, இது சட்டம் தேவைதான் சொல்றதுக்கு அவங்க யாரு? பாதிக்கப்பட போறது நாங்க சங்கத்துல ஒரு பாருங்கிறது வழக்கறிஞர்கள் கொண்ட அமைப்பா இல்லையா சார்? வழக்கறிஞர் இல்லாம வேற தேர்ட் பார்ட்டியாது இருக்கட்டுங்க. சங்கத்தினுடைய தலைவர் என்ற முறையில சங்கத்துல வந்து வழக்கறிஞர்கள் இருக்கும்போது அவங்க தொழில பண்ணுகின்ற பிரச்சனைகளை நேரடியாக சந்திப்பவர் நாங்க தான். என்ன அவங்க வந்து நீதிபதிகள் என்ன பிரச்சனை வருது, என்ன பிரச்சனை வருது எங்ககிட்ட தான் சொல்லுவாங்க. திரு பால் கனகராஜுடைய அமைப்புக்கு வந்து சட்டப்பூர்வ அங்கீகாரம் கிடையாது, சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பு, சாசனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பு பார். சரி, பாருக்கு வந்து அவங்களுக்கு யாரு இந்த ரைட்ஸ் கொடுத்தான்னு கேட்டீங்கன்னா அவங்கள்ட்ட தான் இந்த ரைட்ஸ் இல்லங்க. நான் சொல்றது வந்து ஒரு சட்டம் வந்து தவறா அறிமுகப்படுத்தப்படுது, நாங்க ஃபீல் பண்றோம், எங்களை பாதிக்க நாங்க ஃபீல் பண்றோம், நாங்க அதுக்கு உண்டான வேலையை பாக்குறோம், ஒரு எங்களுடைய உணர்ச்சியை தெரிவிக்கிறோம் பேரணி மூலமா. நாங்க வந்து ஒரு மனு கொடுக்கணும்னு சொல்றோம், அந்த மனு கொடுத்ததுக்கு அதனுடைய சாராம்சத்தை தயார் செய்வதற்காக ஒரு மாநில தலைவிய குழுவை போடுறோம், அந்த குழு வந்து மீட்டிங் பேச போறோம்னு சொல்றோம். இந்த நிலையில வந்து பார் கவுன்சில் வந்து எந்த விதமான இந்த சட்டத்தை குறித்து எந்த விதமான எழுத்துப்பூர்வமான அவங்களுடைய எதிர்ப்பையும் தெரிவிக்காமல் ஒட்டுமொத்தமா வந்து எல்லா வகையிலும் ஏத்துக்கிட்டாங்க, எல்லாம் கரெக்டா இருக்கு, நீங்க எல்லாம் போராடக்கூடாது, போராடினா நாங்க தண்டிச்சிருவோம் சொல்றது எந்த நியாயமா இருக்கும்? இந்த விதிமுறைகள்ல நீங்க தவறா செயல்பட்டீங்கிற முடிவுக்கு நீதிமன்றம் வந்தா நேரா டிபார் தானா சோகாஸ் நோட்டீஸ் அனுப்ப சொல்லிருக்காங்களா இல்லையா? சொல்லிருக்காங்க. சோகாஸ் நோட்டீஸ் அனுப்பு, முடிந்த அளவுக்கு நேர்லயே கொடு அப்படின்னு சொல்லிருக்காங்களா? நீ என்கிட்ட சோகாஸ் நோட்டீஸ் எல்லாம் பல இடங்கள்ல நம்ம சம்பந்தம் ஒட்டிட்டேன், நாங்க இருந்தேன், அவர் இல்லன்னு சொல்லலாம். இதுல வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கன்சர்ன் எடுத்து முடிந்த அளவுக்கு நேர்லயே கையிலேயே கொடுக்க பாருங்க. சீக்கிரமா கூட்டு வந்து சீக்கிரமா வீட்டுக்கு அனுப்புறாங்களா? அதான் அதுக்கு அர்த்தம்.
தர்க்கத்துக்கு பதில் சொல்லலாம், தர்க்கத்துக்கு தான் சொல்றேன். அதுலயே நான் சொல்றேன், உங்களுடைய கவனத்துக்கு வராம நீங்க வெளியூர் போயிருக்கும் போது உங்க வீட்டுல இல்லாட்டி உங்க ஆபீஸ்ல எங்கேயோ நான் வந்து உங்க கவனத்துக்கு வராம போயிடலாம். கையில கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் ஒரு அக்கறையோட ஒரு விஷயம் நோட்டீஸ் கொடுங்க, நல்லது, நான் ஒத்துக்கிறேன். வந்ததுமே வந்து இடைக்காலமா தண்டனை கொடுக்கலான்ற விதை எங்க இருந்து பிடிச்சீங்க நான் கேட்கிறேன். நீங்க முடிவெடுங்க, முழுமையா நீங்க வந்து குற்றவாளி முடிவெடுங்க, முடிவுக்கு வந்த பிறகு தண்டனை கொடுங்க. நீங்க அதை விட்டுட்டு ஒரு நிமிஷம் சார், நான் நீங்க வந்து எப்படி இதை பேசுறீங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நான் 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டேன்னு கம்ப்ளைண்ட் சார், நான் ஒரு அரசு ஊழியர், நான் 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டேன்னு கம்ப்ளைண்ட், நிறுவனம்ல கம்ப்ளைண்ட், என்னை உடனே போலீஸ்காரங்க கூட்டு போய் அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருவாங்க சார். வைக்க மாட்டாங்க சார், உங்களுக்கு தெரியும் சார். 1000 ரூபாய் லஞ்சம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா வைக்க மாட்டாங்க. கைங்களமா பிடிச்ச டிராப் கேஸ்ல ஜட்ஜ்மெண்டா? அது டிராப் கேஸ்ல விடுதலையானவர்கள் கிடையாதா? அதுதான் நான் கேட்க வரேன். அப்படி இருங்க, நீங்க எதுக்கு வாதாடுறீங்க? டிராப் கேஸ் வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுங்க, விஜிலன்ஸ் ஆக்ட் கூட சொல்லுங்க, சிஆர்பிசி கூட சொல்லுங்க, ஐபிசி கூட சொல்லுங்க. அப்ப நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க வந்து டைரக்டா தூக்குல போட்டுருங்க, டைரக்டா தண்டனை கொடுத்துருங்க, டைரக்டா ஜெயில அனுப்புங்க. நாங்க எல்லாம் அதை அனுபவிக்கிறோம். அப்ப அதற்காக வாதாடி கொண்டிருக்கக்கூடிய நீங்கள், உங்களுக்கும் அதே விதமான சட்டம் வரும்போது சட்டமே தெரியல, நீதி இது ஒரு சட்டமே அல்ல சார். எங்களுக்கு சட்டம், வக்கீல் சட்டம் இருக்கு, சட்டம் இருக்கு, ரெண்டுத்துல கொடுங்க, தண்டனை வாங்கிக்கிறோம். டிராப் கேஸ்ல விடுதலை ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. விடுதலை ஆனவர்கள் 1000 பேர் இருக்காங்க. அப்ப கையுங்களவுமா பணம் பறிமுதல் நாங்க செய்தி போட்டுருவோம், கையுங்களவுமாக தாசில்தார் கைது. ஆனா 15 நாள் கழிச்சு தாசில்தார் வழக்கிலேயே விடுதலை ஆயிடுவார், வெளியில இருந்து வருது. ஆனா 15 நாள் நான் சிறை தண்டனை அனுப்பிக்கிறேன். அப்ப நீங்க கேட்கணும்ல, என்னங்க இவர் விடுதலை ஆயிட்டாரு, 15 நாள் நீங்க சிறை கொடுத்துட்டீங்க, கொடுத்தது யார்? ஒரு மேஜிஸ்ட்ரேட் தானே கொடுத்திருப்பாரு, ஒரு ஜட்ஜ் தான் கொடுக்குறாரு, அவர் தான் 15 நாள் ரிமாண்ட் சொல்லி சொல்றாருல. அப்ப விடுதலை ஆயிட்டாரு, அப்ப 15 நாள் ரிமாண்ட் எப்படி வச்சீங்க? அவர் குற்றவாளி இல்ல சட்டம், குற்றவாளி சட்டம் அதாங்க, குற்றவாளி இல்லைன்னு சொல்லி விடுதலை பண்ண மாட்டாங்க, குற்றம் நிரூபிக்கப்படவில்லைன்னா விடுவிக்க பண்ணுவாங்க. அப்படி நீங்க வாங்க, நிரூபிக்கப்படாம நீங்க காட்டுங்க. எதுக்கு நாங்க வந்து முதல்லயே வந்து எங்களை வீட்டுக்கு அமைச்சிருக்கோம், அவருக்கே வந்து ட்ரையல் நடத்தி சாட்சிகளை சிறைக்கு போயிடுறாரு சார். இன்னைக்கு ராஜா 2G கேஸ்ல ராஜா வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டாரு, 1 வருஷம் இருந்தாரு, நாளைக்கு ஒரு விடுதலை ஆகலாம். ஆனா 1 வருஷம் இருந்தது அப்படிதானே சார் சட்டம் இருக்கு? இல்ல அப்படி அதாவது இது வந்து நாங்க வந்து கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கே போக மாட்டோம், நாங்க வந்து நீங்க வந்து தண்டனை கொடுத்தாதான் நாங்க அதுக்கப்புறம் உள்ள போவோம் நாங்க சொல்லலையே. அதை பண்ணுங்க சார். நிறுவனம் ஆறதுக்கு முன்னாடி தண்டனை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நிறுவனம் ஆற முன்னாடி தண்டனைனாக்கா நான் தான் கையங்களமா பிடிபட்டிருக்காரு, போயிட்டாரு அவரு. இதுல வந்து நாங்க என்ன சொல்றோம்னா, ஒரு வழக்கறிஞர்கள் தொழில் சுதந்திரத்துக்காக மற்றவங்களுக்காக வாதாடும் போது அதே ஸ்கேல் எங்களை நீங்க பார்க்க முடியாது. எந்த அரசியல்வாதி மீதும், எந்த அரசு அதிகாரி மீதும், எந்த பொதுமக்கள் மீதும் அவதூறாக தவறான புனையப்பட்ட வழக்கு தொடுக்க முடியுமா? தொடுக்க முடியும் இல்லையா? நீதிமன்றத்தில் நடக்கும் இல்லையா? தீர்ப்பு எப்படினாலும் வரலாம் இல்லையா? நீங்கள் சிறப்பாக வாதாடி அநியாயமா ஒருத்தர் தண்டிக்கப்படலாம் இல்லையா? சிறப்பாக வாதாடி குற்றவாளி விடுவிக்கப்படலாம் இல்லையா? இது எல்லாமே சாத்தியமா இருக்கக்கூடிய நீதித்துறை தான் சார் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அப்ப நாங்கெல்லாம் வந்து ஜெயிலுக்கு போகணும், நாங்கெல்லாம் வந்து பாதிப்பு, நீங்க வந்து விசாரணைக்கே போக கூடாது. உங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிடக்கூடாது, ஒரு சஸ்பெண்ட் பண்ணிடக்கூடாது, இடைக்காலத்து ஒண்ணு பண்ணிடக்கூடாது, எதுவுமே பண்ணிடக்கூடாது. அப்படி கிடையாதுங்க. இப்போ ஒரு லஞ்சம் வாங்கினவரை அவர் அரசு ஊழியரா இருந்தா அவங்க இதில் சஸ்பெண்ட் பண்றாங்க, கிரிமினல் கேஸ் எப்படி சார் சஸ்பெண்ட் பண்ணலாம்? அதான் உங்க கேள்வி, எப்படி சஸ்பெண்ட் பண்ணலாம்? இல்ல நீதிமன்றம்ல முடிவு பண்ணி சொல்லணும். நாங்க என்ன சொல்றோம், லஞ்சம் வாங்கிட்டோம்னாக்கா பார் கவுன்சில போயிட்டு சஸ்பெண்ட் பண்றாங்கல்ல. அதான் இப்ப நான் என்ன கேக்குறேன், நாங்க என்ன கேக்குறோம்னா, இப்போ இந்திய பார் கவுன்சில்ல நேரடியா நீ வந்து சஸ்பெண்டட், இந்த மாதிரி உனக்கு மேல புகார் வந்திருக்குது, நீ கோர்ட்ல போய் கரெக்டா பண்ணி சஸ்பெண்டட், அது பண்ணாதன்றோம். எப்படி பண்ணுவேன்? ஒரு வாய்ப்பே கொடுக்க பண்ணக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இப்ப தலைமை நீதிபதி அறைக்குள்ள போனவங்களுக்கு ஷோகாஸ் கொடுத்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, ஒன்னும் ஃபைனல் டெசிஷன் வரல, சஸ்பெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. அது ஒரு சட்டம் இருக்குல்ல, அது என்ன புது சட்டம்? எங்களுக்கு தேவையில்லாத சட்டம். அது கூட நாங்க வந்து வக்கீல் தொழில் பண்ணும்போது நீங்க வந்து கையை தூக்கும் போது, காலை தூக்கும் போது, மூஞ்ச இப்படி பார்த்தாங்க, வாய் பேசினாக்கா தண்டனை சொன்னாங்க, எங்களுக்கு எப்படி ஏத்துக்க முடியும்? பெண்களை வந்து அபியூஸ் பண்றதுக்கு ஒரு பண்ணா தண்டனை ஒரு சட்டம் இருக்குது. ஈவ்டீசிங்னு தமிழ்நாடு அரசு தனியா ஒரு சட்டம் கொண்டு வந்துச்சு. பூட் லெக்கர்ஸ் ஆக்ட்னு ஸ்பெஷல் ஆக்ட் கொண்டு வருது, கூண்டாஸுக்குன்னு தனியா ஸ்பெஷல் ஆக்ட் கொண்டு வருது. ஏற்கனவே 100 சட்டம் இருக்குல்லங்க, இது எதுக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. கொண்டு வாங்க, ரூல்ஸா கொண்டு வராதீங்க. ஆக்ட் அடிப்படையில் அந்த ரூல்ஸ் வந்துருக்கு உங்களுக்கு தெரியும். ரூல்ஸ் வந்து அட்வொகேட்ஸ் ஆக்ட் 34(1) gives the right. நீங்க ஃப்ரேம் ரூல்ஸ், ஏமா ரெகுலேட்டரி ரூல்ஸ், ஆமா, வை பீனல் ப்ரொவிஷன். ரூல்னால என்னங்க? ரூலை மீறினா என்னன்னு சொல்லுங்க. அதான் ரூல் கொடுக்கக்கூடாதுங்க நாங்க சொல்றோம். ரூல் எப்படி நீங்க தண்டனை கொடுப்பீங்க? நீங்க ஏதாவது ஒரு ஹைகோர்ட் ரூல்ஸ்ல இந்த மாதிரி தண்டனை கொடுக்க, கருப்பு சட்டை போட்டு நேரத்துக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு பேசணும்னா, அப்ப கருப்பு சட்டை போட்டா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. போட்டா பார் கவுன்சில் மூலமா தானங்க பண்ண முடியும். நீதிமன்றம் வந்து தனியா கைது பண்ண முடியுமாங்க? நீதிமன்றம் என்னங்க பண்ண போகுது? நீதிமன்றம் பார் கவுன்சில் தானங்க பண்ணும். பண்ணல அந்த மாதிரி சார். டி பார் பண்ண சொல்லி யார் சார்? டி பார் யார் சார் பண்ணுவா? பார் பண்ணுமா நீதிமன்றம் பண்ணுமா? நீதிமன்றம். இந்த சட்டத்தின் பிறகு நீதிமன்றம் பாருக்கு தானே சார் சொல்ல முடியும். இல்லை, அதுதான் பிரச்சனையே எங்களுக்கு.
பார் கவுன்சில் மூலியமா பண்ணீங்கன்னா சந்தோஷமா நாங்க வந்து அந்த வழக்கை நடத்தி எங்களுடைய பதிலை சொல்லி நாங்கள் தெரிந்து கொள்வோம். இப்ப சொல்றது வந்து அந்த நீதிபதியே எங்களை வந்து டிபார் பண்ணலாம், இடைக்காலமா பண்ணலாம், முடிவெடுக்கும் வரை அவர் எங்களை இடைக்காலமா வச்சிருப்பார், முடிவெடுத்து பெர்மனண்டா அனுப்பலாம் சொல்றது தான் நாங்க எதிர்ப்பு. நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல பார் கவுன்சில் வந்து இந்த மாதிரி அன்ரூலி ஆக்டிவிட்டியில ஈடுபட்ட வழக்கறிஞர்களுக்கு ஷோ காஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறதா, ஏன் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாதுங்கிறத காரண விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப தகவல் வந்திருக்குது. இதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்க போகுது? இப்பயே பாரோடைய அதிரடி நடவடிக்கை ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நிச்சயமா வந்து பார் கவுன்சில் வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உண்டான அதிகாரம் வைத்திருக்கிறாங்க என்பது யாரும் மறுக்கல. சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தை பொறுத்தவரை எந்த ஒரு சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயலையோ இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் செய்யல. எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டு உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்படி தான் செய்திருக்கிறோம். அதனால எங்களுக்கு நோட்டீஸ் வந்தா அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். என்ன நோட்டீஸ் அனுப்புறதா தகவல்னாக்கா, நீதிமன்ற புறக்கணிப்பை அறிவித்த சங்கங்களுக்கு நோட்டீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கேள்விப்பட்டேன். இந்த நோட்டீஸ் வந்து இப்போ அனுப்பியிருக்கிறது வந்து ஒருவேளை அவங்க வந்து நீதிமன்ற புறக்கணிப்பை பண்றவங்களுக்கெல்லாம் வந்து பொதுவா வழக்கமா ஒரு 30 நாள் 40 நாள் பண்றவங்களுக்கெல்லாம் அனுப்பின காலங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து ஒரு ரெகுலேட்டரி மெத்தடுக்காக. இப்போ வந்து ஒரு வழக்கறிஞர் ஒரு அடிப்படை தொழில் சுதந்திரத்தையே பறித்ததாக கருதி வாழ்வாதாரமே போகுது அப்படின்னு சொல்லி கருதி எல்லாரும் ஒன்று திரண்டு ஒரு வழக்கறிஞர் சங்கத்துல இனி வேண்டாம், இனி இந்த தொழில் செய்யறதுல பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்ட பிறகு அவங்களுக்கு வந்து எடுக்கிற முடிவை வந்து மற்ற டைம்ல எடுக்கிற முடிவோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டா பார் கவுன்சில் மெம்பர்ஸும் ஒரு பிராக்டிசிங் லாயர்ஸ், எலெக்டட் மெம்பர்ஸ், ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இந்த விஷயத்துல அவசரப்பட்டு இப்ப அனுப்ப இருக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. இது வந்து அனுப்புவதன் நோக்கம் வந்து இந்த உணர்ச்சிகளை வந்து ஒடுக்குவதற்காக அப்படின்னு தான் நம்ம இப்ப இந்த சமயத்தில் எடுத்து. இது நோட்டீஸ் தானே, நீங்க உங்களுடைய தரப்பு நியாயத்தை விளக்கத்தை சொல்ல முடியும். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கூட அவங்க விளக்கத்தை கேட்டுக்கலாம். அப்ப என்னன்னாக்கா யாரோ சொல்லி இதை சீக்கிரமா முடிங்க பயமுறுத்துங்கன்னு சொல்றாங்களா, என்ன தகவல் சொல்ல வராங்கன்னு தெரியல. முதல் கட்டமே நோட்டீஸ் அனுப்புறதுதான். ஒரு நோட்டீஸ்ல இருந்து ஏற்கனவே சொல்லிட்டேன், ஸ்டார்ட் வித் தி நோட்டீஸ். நோட்டீஸ் தான். அதுல ஒண்ணு பயப்படுறக்கோ அச்சப்படுறக்கோ தவிர்த்திருக்கலாம். ஷோகாஸ் நோட்டீஸ்னாலே அதுல என்னன்னாக்கா உனக்கு ஏன் தண்டனை கொடுக்க கூடாதுன்னு தான் கேள்வி. ஆமா, நீங்க பதில் இதனால கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நாங்க நியாயமா செயல்படுறோம். இல்ல, இப்ப நீதிமன்ற காலவரையற்ற நீதிமன்ற புறக்கணிப்புன்றது வந்து மற்ற பிரச்சனைகள்ல அறிவிக்கிறதுக்கும் இந்த பிரச்சனைல அறிவித்ததற்கும் சில வித்தியாசங்கள் இருக்குன்றதை அவங்க உணர்ந்துக்கணும் தான் நான் சொல்றேன். இப்போ இந்த சமயத்துல வந்து ஒரு வழக்கறிஞர் வந்து அதான் நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு இப்போ இனிமே நீதிமன்றத்துக்கு போனா நான் வந்து இனிமே தொழில் செய்ய முடியாத ஒரு மனநிலைக்கு வந்துட்ட பிறகு நான் கோர்ட்டுக்கே போக மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவு வந்துடுறாங்க. வந்துட்ட பிறகு அவன் அறிவிச்சாலும் அறிவிக்கலாம், அவன் போக போறது இல்ல. இதான் வந்து யதார்த்த சூழ்நிலை. இந்த நிலையை உணர்ந்து அவர்கள் வந்து இவர்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கணும், உதவி செஞ்சிருக்கணும். அவங்க வந்து என்ன பண்ணிருக்கணும், தலைமை நீதியரசர் செஞ்சிருக்கணும், உச்சநீதிமன்ற தலைமை செஞ்சிருக்கணும். இந்த சட்டம் வந்து சரியா இருக்காதுங்க, கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க, ரெவியூ கமிட்டி சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுங்க, எல்லா தலைவர்களையும் கூட்டு வரோம், உட்கார வச்சு பேசி முடிப்போம், இது வந்து பண்ணணும்னு சொல்றதை விட்டுட்டு உடனடியா நோட்டீஸ் கொடுத்தது வந்து எங்களுக்கு வந்து சங்கடத்தை. சமீபத்திய வழக்கறிஞர்களான சர்ச்சையில பார் கவுன்சில் முறையாக செயல்படவில்லைன்னு நினைக்கிறீங்க? இந்த சர்ச்சையை பொறுத்த வரைக்கும் முறையாக செயல்படவில்லை என்பதை விட அவசரப்பட்டு இதை இந்த மன ஓட்டத்தை வந்து அமுக்குவதிலும் இந்த பிரதிபலிப்பை வந்து நசுக்குவதிலும் வழக்கறிஞருடைய தொழில் சுதந்திரம் பாதிக்கிறது என்று தெரிந்தும் இந்த கட்டத்தில் அனுப்புனது வந்து ஏற்கக்கூடியதல்ல தான் நான் சொல்றேன். தமிழ்நாடு பார் கவுன்சில் மட்டுமல்ல, அகில இந்திய பார் கவுன்சிலும் கூட தமிழ்நாடு வழக்கறிஞர் மீது பாரபட்சமாக செயல்படுன்னு நினைக்கிறீங்க? 100% அப்படிதான் வந்து நினைக்க தோணுது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒவ்வொரு தடவையும் ஆல் இந்தியா பார் கவுன்சில் என்ன பண்றாங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து நேரடியாக நடவடிக்கை எடுக்கிறது, ஷோகாஸ் கொடுக்காம நடவடிக்கை எடுக்கிறது, நடவடிக்கை எடுக்க நிர்பந்தப்படுத்துறது அப்படின்ற ஒரு சூழ்நிலை போயிட்டே இருக்குது. தவிர இப்போ சில வழக்கறிஞர் என்ன சொன்னாங்க, ஆனா வட இந்தியர்கள் தென்னிந்தியர்கள் பாக்குறாங்களா, வட இந்தியர் வந்து ஒரு தலைவரா இருக்கிறதுனால பாக்குறாங்களா, இல்ல நம்ம சங்கத்தில் இருக்கிறவங்க நேரடியாக நடவடிக்கை எடுத்தா நமக்கு நாளைக்கு கெட்ட பேர் வந்துன்றதுனால அவங்க மூலியமா விட்டு எடுக்கிறாங்களா? வட இந்தியர் தென்னிந்தியர் எங்க வந்து திரு பிரபாரன் வந்து இல்ல பார் கவுன்சில் அகில இந்தியத்துல வந்து முக்கியமான பொறுப்புல இருக்காரு, துணைத் தலைவரா இருக்காரு நான் நினைக்கிறேன். துணைத் தலைவர்லாம் இல்ல, அவர் ஆல் இந்தியா மெம்பர், அவ்வளவுதான். கோ சேர்மன்ற பதவியே கிடையாது, அது தவறா சொல்லப்படுகிற ஒரு செயல். அது விட்டுருங்க. டெல்லியில நடந்த சம்பவத்திற்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு அவங்க சொல்லணும்ல, அதுக்கு மட்டும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. நீதிபதிகள் கேட்ட பிறகு கூட நடவடிக்கை எடுக்கல. ஆனால் இங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தமிழர் வந்து வழக்கில் வந்து ஆதாரம் பாதிக்கப்படுதுன்னு ஒரு போராட்டம் பண்ணும்போது மட்டும் அவங்க வந்து நேரடியாக ஏன் நடவடிக்கை எடுக்கலான்னு கேட்கறது வந்து எந்த விதத்தில் சரியா இருக்குன்றதான் நான் கேட்கறேன். இவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்க பார் கவுன்சில் நேரடியாக கேட்டா கெட்ட பேர் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேளுங்க, அப்பதான் கொஞ்சம் சும்மா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒருவேளை வந்து நீதிபதிகள் வந்து கலந்து பேசியிருக்கலாம், நீங்க இந்த போராட்டத்தை வந்து கொஞ்சம் இது பண்ணுங்க, இப்படி ஒரு மிரட்டும் தோணையில சொன்னா தான் அவங்க நிறுத்துவாங்கன்னு கூட சொல்லலாம். பார் கவுன்சிலுடைய ஷோகாஸ் நோட்டீஸ் நடவடிக்கைக்கு பின்னாடி நீதிபதிகளுடைய தலையீடும் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நேச்சுரலா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தானங்க.
ஏன்னு கேட்டா ஏற்கனவே வந்து பதிவாளர் வந்து அனுப்பிய பட்டியலின் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்ற பார் கவுன்சில் வந்து நேரடியாக வந்து வழக்குல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்கு. அப்போ அதே மாதிரி குறிப்பிட்டே பண்ணாங்க பண்ணிருக்காங்க. அதுல வந்து நாங்க அப்பவும் சொன்னோம்னாக்க நீங்க ஷோகாஸ் கொடுத்திருக்கலாம், விளக்கம் கேட்டிருக்கலாம். இப்ப பெங்களூர்ல நடக்கிற இந்த என்கொயரியில வந்து இந்த இதுல ரெஃபர் பண்ண ஒருத்தர் கூட இதுல வந்து சஸ்பெண்ட் ஆகல. யாரோ சம்பந்தம் இல்லாத 12 பேர் சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க. சோ அது வந்து பிக் அண்ட் சூஸ். இந்த மாதிரி சில பாலிடிக்ஸ் உள்ள சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது தான் எங்களுக்கு வந்து தர்ம சங்கடமாவும் கஷ்டமாவும் இருக்கு. இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவங்க வந்து கொஞ்சம் தாமதப்படுத்தி செயல்பட்டு இருக்கலாம். இது வந்து உடனடியாக கொடுக்கறதுக்கு வந்து காரணம் வந்து நிர்பந்தங்களா இருக்கலாம். நீங்க வந்து சீக்கிரமா முடிங்க அப்படின்னு சொல்றதுக்காக கூட இருக்கலாம். இது வந்து போக போக உண்மை வந்து உலகுக்கு தெரிய வரும். நன்றி திரு பால்கநாத். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்தையும் உங்களுடைய நேரத்தையும் எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்து. நன்றி.